மோதிடு முன்னேறு கனவே ஆயிரம் கொண்டாடு முயன்றால் மாறிடவும் பாடு தடுத்தால் தோல்வி காண்பந்தாடு உழைப்பால் ஓங்கிடவும் கொண்டாட தரமே தாரகம் என்றாடு தமிழாராணிகள் உன்னோடு தலை தூக்கி வாழ பாட்கொண்டாட சாட்டை எடுடா கனவை எட்ட கனவை தட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் வேட்டை முடிடா எட்டு திக்கும் தேரை வெட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் சாட்டை எடுடா கனவை எட்ட கனவை தட்டு. அடுத்ததா யாரு வந்து பிட்ச் பண்ண போறாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் வாங்க போறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ எஸ், யூஸ்வலாவே அப்புறமா கப்பிள்ஸ் எல்லாம் ஹனிமூன் போவாங்க. ஆனா இவங்க கப்பிளா 3K போகணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. பாருங்க, அங்க நிக்கிறாங்க. ஸோ எஸ், அடுத்த பிட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிட்ச் தான் இது. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போற ஸ்பேஸ்மேன் கிராஃப்ட் தான் இவங்க வந்து பிட்ச் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் பிரவீன் குமார் அண்ட் அக்ஷயா. ஹலோ அக்ஷயா, ஹாய். பிரவீன், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். பயங்கர என்துவா இருக்கீங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். நிலாக்கு போணும்ல. ஓ, நிலாக்கு போணும்ல. ஆமா. ஓகே ஓகே, வெரி நைஸ். நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் பிகாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முதல்ல நாங்க டீல் பண்ணது வந்து ஒரு குழந்தைகளுக்கான விஷயமா இருந்தது. திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம் சயின்ஸ். ஸோ எஸ், அக்ஷயா அண்ட் பிரவீன், உங்களுடைய பிட்ச் என்ன அப்படின்றத சொல்லிடலாமா? யா, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கண்ணுக்கே பார்க்க முடியாத அமெரிக்கா கூட ஈஸியாக போயிட்டு வர முடியுது. ஆனால் எப்போவுமே கண்ணில் பார்க்குற நிலாவுக்கு நம்மளால் ஏன் போக முடியல? ஸோ இந்த கனவை நிஜமாக்குறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் ஸ்பேஸ்மேன்கிராஃப்ட் பிரைவேட் லிமிடெட். ஸோ நான் பிரவீன் குமார், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்பேஸ்மேன்கிராஃப்ட். இது அக்ஷயா என்னோட கோ-ஃபவுண்டர். ஸோ ஸ்பேஸ் மிஷன்ஸில் சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியர்ஸும் இருக்கும். இந்த சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்பேஸ் த்ரஸ்டர். ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி படி சேட்டலைட் எல்லாம் எரிபொருள் பயன்படுத்தி தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த எரிபொருள் தீந்துருச்சுன்னா அந்த சேட்டலைட் வந்து ரன் ஆகாமல் அப்படியே வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தான் எலக்ட்ரிக் ஸ்பேஸ் த்ரஸ்டர். இந்த த்ரஸ்டர் வச்சு எரிபொருள் முற்றிலும் நீக்கி எலக்ட்ரிசிட்டி வச்சு எங்களால் ஒரு சேட்டலைட்டை மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ எங்கள் எலக்ட்ரிக் ஸ்பேஸ் த்ரஸ்டர் வந்து சோலார் பவரில் ஆப்ரேட் ஆகிறனால சேட்டலைட்டோட லைஃப் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக போகுது அண்ட் அதோட சைஸ் ரொம்ப சின்னதாக போகுது. ஸோ நிலாக்கு போகணுன்னா நமக்கு மினிமம் ஒரு 2 டன் ஃபியூல் தேவைப்படுது. இந்த ஃபியூலை அனுப்புறதுக்கு அதுக்கான லான்ச் காஸ்ட் மட்டுமே 200 கோடி ரூபாய். ஆனால் எங்கள் எலக்ட்ரிக் ஸ்பேஸ் த்ரஸ்டர் யூஸ் பண்ணுறனால இந்த லான்ச் காஸ்ட்டை நம்மளால் 2 கோடி கீழே கொண்டு வர முடியும். ஸோ எங்களோட பேப்பர் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணது இன்ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அங்கே உள்ள சஷாந்த் சார் தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணாங்க. ஸோ எங்களோட ஐடியா பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்து தியரியாக இருக்குது, இது ப்ராக்டிக்கலாக பண்ணுங்க அப்படி எங்களை புஷ் பண்ணாங்க. அண்ட் தென் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மயில்சாமி சார் மூன் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார் கூட மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் அவங்க எங்களோட ஐடியா பார்த்து சொன்னது, உங்கள் ஐடியா ரொம்ப நாவலாக இருக்குது, புதுசாக இருக்குது, ஸோ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அக்னாலேஜ் பண்ணாங்க. அதனால சீட் ஃபண்ட் எங்களுக்கு ரேஸ் ஆச்சு. ஸோ அந்த சீட் ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 3 months R&D பண்ணி டெவலப் பண்ணது தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த ஸ்பேஸ் த்ரஸ்டர் வந்து எல்லா பாடிக்குமே ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரைட் இந்த இடத்துல இருக்கும். ஸ்பேஸில் சேட்டலைட்டுக்குமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை 1 millimeter கூட நம்மளால் மூவ் பண்ண முடியாது ஃபியூல் இல்லாமல். ஸோ அந்த சிஸ்டத்தை எங்களால் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மூவ் பண்ண முடியுங்கிறத இந்த த்ரஸ்டர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதோட டெமோ வீடியோவை நம்ம இந்த இதில் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ 2 minutes ஆயிருக்கு இந்த ஃபுல் இது முடிகிறதுக்கு. இது 1 centimeter மூவ் ஆயிருக்கு வித்தவுட் எனி ஃபியூவல், ஒன்லி யூசிங் எலக்ட்ரிசிட்டி. ஸோ திஸ் வாஸ் நாட் பாசிபிள் அண்டில் நவ். ஸோ வி ஹவ் இன்ட்ரடியூசிங் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொப்பலன்ட்லெஸ் எலக்ட்ரிக் ஸ்பேஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இப்போது எப்படி அந்த காலத்தில் ரைட் பிரதர்ஸோட ஏர்கிராஃப்ட் வந்து 100 அடி பறந்துச்சோ அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. அது மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்பேஸ் த்ரஸ்டர் 1 centimeter போகிறது ஒரு உண்மையிலே ஒரு கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இப்போ எப்படி ஏர்கிராஃப்ட்ஸை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை எல்லாருமே டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது எங்கள் கம்பெனியோட ஒரு பிரைமரி விஷன் ஆகும். ஸோ ராக்கெட்டில் இப்போ எலக்ட்ரிக் ஸ்பேஸ் த்ரஸ்டரை நாங்கள் வந்து எர்த்துக்கு வெளியே இருக்கிற லோ எர்த் ஆர்பிட்டில் நாங்கள் விட்டுருவோம். அங்கே விட்டுனதுக்கப்புறம் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஹை எர்த் ஆர்பிட்டில் அனுப்புகிறோம். அண்ட் தென் அங்கே வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் லூனாருக்கு லேண்ட் பண்ணுறோம். ஸோ
ஸோ இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 crore ஃபண்டிங் தேவைப்படுது. அதை ரைஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த 2 crore ஃபண்டிங் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு சேட்டலைட் லான்ச் பண்ணி இந்த டெக்னாலஜிங்கிறது வேர்ல்டுக்கே நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறோம். எங்களோட லாங் டேர்ம் விஷன் என்னன்னா ஒரு லூனார் சிட்டி கிரியேட் பண்ணுறது தான். ஸோ லூனார் சிட்டி மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், எர்த் மானிட்டரிங் சேட்டலைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்டர் பிளானட்டரி மிஷன்ஸ்க்கு தேவையான ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை கூட இந்த எலக்ட்ரிக் ஸ்பேஸ் த்ரஸ்டால பாசிபிள். ஸோ வி ஆர் ப்ரௌட்லி இன்ட்ரோடியூசிங் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொப்பலன்ட்லெஸ் எலக்ட்ரிக் ஸ்பேஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். தேங்க்யூ. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் பிச். அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா டெய்லி லைஃப்ல எல்லாரும் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங். வாட் யூ ஹேவ் டு சே அப்படின்றத கேட்டலாம். இன்வெஸ்டர்ஸ், உங்களுடைய It's a very interesting space. Yes. And I think na R&D பண்ணும்போது Mercury was used many years back for certain propulsions. So I think இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது முடியுமா முடியாதா, பட் நம்ம R&D பண்ணாதான் it is. I'm happy that you have a novel invention. Probably I will go more into technical, I think. Yes. But one more thing I want to say is actually you guys are already an inspiration to many, especially you, to support your husband in trying to get to this point. Kudos to you. Yes. Thank you. Thank you, sir. Thank you, sir. First of all, I think I would like to appreciate Akshaya sir ki you are taking your unga husband oda dream and சொந்த கனவானிட்டு contribute பண்றீங்க. ரெண்டாவது I sort of it gives me ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கி நீங்கள் எங்கள் பக்கத்து ஊர் பசங்க நீங்கள் சின்ன டவுன்லேருந்து வந்து இன்னோவேஷன் நியூ டெக்னாலஜி பண்ணுறீங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி Indian government of space policy வந்து it's taking up booming up significantly. வேறு நீங்கள் அதில் யூனிக் ப்ராடக்ட் கொண்டு வரீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. Yeah, thank you Satish sir. Prem sir, we like to hear from you. ஸோ ஏற்கனவே 2 பேர் சொல்லிட்டாங்க. ஸோ வெல் டன். ஒருத்தர் இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுறது கிரேட். அதுவும் ஃபேமிலியாக பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி குட். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா டெக்னாலஜி வந்து ஃபார் சுப்பீரியர் டெக்னாலஜி. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். அது அடுத்தது வரும். பட் இப்போது இந்த நிமிஷத்தில் நான் யோசிக்கிறது 2 கோடி பத்துமா, 2 கோடியில் சாத்தியமா, 2 கோடியில் நிலவை காமிச்சிருவீங்களா, உங்களுக்கு வீடு கட்டி தந்துடுவாரா 2 கோடியில்? கண்டிப்பாக. ஸோ ரைட். ஸோ அது செக் பண்ணணும். அடுத்ததில் பார்ப்போம். Thank you பிரேம் சார். சார் உங்களுடைய continuing from there அந்த 2 கோடி போருமா ஆர் 2 கோடிக்கு கீழேயும் போருமா டு ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணுறதுக்கு? இதை வந்து நம்ம டெமோ ஸ்பேஸில் காமிக்கணுமா, லேப் லெவலில் போருமா, ஒரு கடற்கரையில் காமிக்கணுமா? ஸோ அதுதான் சேலஞ்ச். ரொம்ப ஷார்ட்டாக பண்ணோன்னாலும் மாட்டிக்கக்கூடும், ரொம்ப ஹையாக எய்ம் பண்ணாலும் நடுவில் நிற்கக்கூடும். அது என்னதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். பட் ஐடியா நாவலாக இருக்குது. அண்ட் அவர் பிரேம் சொன்ன மாதிரி உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் டப்பாவில் பெருங்காயம் இருக்கா பெருங்காயம் இல்லையா தெரியல, டப்பாவில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்படியே போச்சுன்னா வந்து மேட்ரிமோனியில் எல்லா பொண்ணுங்களும் எனக்கு நல்ல வீடு வேணும்னு சொல்லிடுவாங்க. இப்போ இவங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. இப்போ யாருமே வந்து கம்பெனியில் பிளேஸ்டு மல்டிநேஷ்னல்லாம் வாண்டாங்கிறாங்களாம். நாகர்கோவில் இது கன்னியாகுமரி ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்கணுங்கிறாங்களாம். ஓ மை காட். ஸ்ரீராம் சார், தேங்க்யூ. சுரேஷ் சார், உங்களுடைய ஒப்பீனியன் அபவுட் தேர் பிட்ச்? எப்போவுமே வந்து ஒரு நோக்கம் வானலாவே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்கள் தொழிலே வானில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் எனக்கு ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். ஒரு ஆஸ் அன் இன்வெஸ்டர் இதை சிம்பிளாக இதில் வந்து என்ன பிஸ்னஸ் சென்ஸ் இருக்குது, இதனோட உங்கள் கூட ஒரு இன்வெஸ்டர் ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்குன்ற விஷயத்த கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியும்னா இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்போசிஷன். ஏன்னா இல்லைனா இது வந்து பாகுபலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இது கொஞ்சம் சிம்பிளாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ எஸ், பிட்ச் வந்து முடிஞ்சாச்சு. ஐ திங்க் பிரேம் சார் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். 2 கோடியெல்லாம் முடியுமா அப்படின்னு அவர் ஆல்ரெடி ஒரு கியூ கொடுத்துறாரு, நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஐ ஹோப் எவ்ரிபடி ஹேஸ் இட். நவ் இட்ஸ் டைம் ஃபார் டிஸ்கஷன். உங்களுடைய கொஸ்டின்ஸை ஷூட் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ். முதல்ல என்ன பண்ணுது இது? 1 சென்டிமீட்டர் மூவ் ஆகுது, அதெல்லாம் ஓகே. ஸோ ப்ரொப்பலண்ட், அதாவது வந்து உங்களுக்கு ஃபியூவல் இல்லாமல் ஃபியூவல் எடுத்துகிட்டு எலக்ட்ரிசிட்டி வச்சு பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இது எப்படி சாத்தியம்? ஸோ எப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லுதுன்னா அன்டில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதை புஷ் பண்ணுற வரைக்கும் இது மூவ் ஆகாது. ஸோ இதனால் ராக்கெட்ஸில் எல்லாமே ஃபியூவல் வந்து உள்ளேருந்து வெளியே வரும். ஸோ அதனால இது மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபியூவல்ங்கிறது ஒரு மாஸ். ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா இந்த மாஸ்க்கு பதிலாக இதுலேருந்து எனர்ஜியை வெளியே எக்ஸ்பெல் பண்ணுறோம். ஈஸி ஈக்குவல் டு MC ஸ்கொயர்னு சொல்லுவாங்களா. ஸோ we are making some kind of energy coming out of it in form of heat radiations. ஸோ
அதனால this is not breaking law of conservation of momentum and it can do what the rocket propulsion can do but not here in the space because the level of thrust it can produce is very small. அதனால இங்கேருந்து போக முடியாது. ஸ்பேஸில் போனதுக்கப்புறம் இட் கேன் மூவ். இல்லைனா இந்த பாடியை வந்து இந்த ரயிலில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வேறு ராக்கெட் சிஸ்டம் தவிர, இது வேக்யூமில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராக்கெட் சிஸ்டம் தவிர இதை மூவ் பண்ணுறதுக்கு வேறு சோர்ஸே இல்லை. இது இந்த ராட் வந்து கிராவிட்டியை மிமிக் பண்ணுறதுக்காக, ஜீரோ கிராவிட்டியை மிமிக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பட் இஃப் யூ ரீப்ளேஸ் இட் அண்ட் கன்சிடர் இட் இஸ் அ ஃப்ளோட்டிங் இன் த ஸ்பேஸ், யூ கான்ட் மூவ் இட் வித்தவுட் டச்சிங் இட் ஆர் எக்ஸ்பெல்லிங் ஃபியூல் அவுட் ஆஃப் இட். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கான்செப்ட். நாங்கள் வந்து எக்ஸ்பெல் பண்ணுறது ஹீட் எனர்ஜி இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ். ஸோ ஸ்பேஸில் வந்து எனர்ஜி இஸ் abundant but mass is limited. We have to go somewhere, mine it. But energy we can harness from solar energy. So this can have a limitless range as long as solar power is harnessed. Then for other technologies we can go for nuclear batteries. இல்லை இப்போ நீங்கள் எனர்ஜி பேட்டரின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நார்மல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்கிறீங்க, அவங்க லோ ஆர்பிட் சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் கிரேட். பட் இது அனுப்பும்போது அந்த இடத்துல இருக்கிற அழுத்தமோ இல்லை அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சரோ உங்களுக்கு எப்படி பாதிக்கும்? இதெல்லாம் என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ டெஸ்டிங் வந்து நாங்கள் இன்னும் இது வந்து TRL 4ன்னு சொல்லலாம். ஸோ இந்த டேபிளில் இது வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் தான் எங்களுக்கு வந்து இந்த நீங்கள் சொல்கிற இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங். ஸோ இந்த இது வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் ப்ராப்பரான மெட்டீரியலில் பண்ணும்போது திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் ஹீட் வேரியேஷன்ஸ் இதெல்லாமே வந்து இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம்லாம் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அவங்க எங்கள் சொல்யூஷன் என்னென்னா ப்ரொப்பலண்ட் இல்லாமல் மூவ் பண்ணுற ஒரு சிஸ்டம் இது வரைக்கும் இல்லை. எல்லாமே ஈவன் எலக்ட்ரிக் த்ரஸ்டர் இருக்குது, அதுவுமே ப்ரொப்பலண்ட் பேஸ்டு தான் இருக்குது. அது வந்து ஜெனான் கேஸ், கிரிப்டான் கேஸ் இது மாதிரி கேஸஸ் யூஸ் பண்ணும். இதில் எந்த விதமான கேஸஸும் இல்லை. ஸோ திஸ் இஸ் வெரி சேஃப் தேன் வாட் எவர் டெக்னாலஜிஸ் தட் இஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். இதை நான் வந்து நம்மளோட லோக்கல் டொமஸ்டிக் ஏர் ஃப்ளைட்டில் நான் கொண்டு போயிருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி சேஃப் டு ட்ராவல். சரி, எனக்கு இன்னும் என்ன கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னா 200 கோடி ஆகிற காசை நீங்கள் அதோட 1%, அதாவது 2 கோடியில் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா இல்லையான்றது கொஸ்டின் இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க? ஸோ இது ஆன் கிரவுண்டில் இதை வந்து ஒரு 6 ஆக்சிஸ் ஆக்சிலரோமீட்டர் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை வச்சு இதை ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணி எங்களால் இங்கே வச்சு கிளியராக சொல்ல முடியும் இது எவ்வளோ பக்காவாக ஒர்க் ஆகணும். தட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் வி ஆர் சீக்கிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார். அண்ட் இப்போ இருக்கிற நம்பர்ஸ் படி தியரிட்டிக்கலி ஐ நோ இட் கேன் கோ வெரி ஹை. பட் இந்த ப்ரோட்டோடைப் வந்து 1.96 ப்ரொடியூஸ் பண்ணுது, 1.96 நியூட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த நம்பர் வந்து ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷனை விட 1000 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல். ஸோ இந்த கிளைமை நான் சொல்லும் போது மெனி பீப்புள் ஜஸ்ட் ரிஜெக்டட் மீ பிகாஸ் தே செட் இட் இஸ் அப்நார்மலி ஹை, இட் இஸ் நாட் பாசிபிள். பட் ஐ நோ இட் இஸ் பாசிபிள். உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது, கிவ் மீ சம் டைம்னு சொல்லும்போது nobody was ready to initially listen to me, but now people are ready to listen. நீங்கள் உள்ளே ரிவீல் பண்ணாமல் நாங்கள் எப்படி காசு போட்டு? We need a proper India or like proper channel மூலியமாக வரும்போது ஏற்கனவே சைன் பண்ணி தான் வந்திருக்கோம், ரைட்? பட் அந்த 1.96 நியூட்டன் நீங்கள் சொல்கிறீங்களா, ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி அந்த நம்பர் வந்தது உங்களுக்கு? இந்த பக்கம் ஒரு 4 சென்சர், இந்த பக்கம் ஒரு 4 சென்சர். இல்லை அது ஓகே, நீங்கள் டெக்னிக்கலாக போகிறீங்க, நான் அது கேட்கல. அதை எப்படி மெஷர் பண்ணீங்க? அதுதான் இந்த எக்ஸாம் சிம்பிளாக சொல்லணும்னா 2 பக்கம் ஒரு வெயிட் மிஷின் வச்சுட்டேன். அது வந்து ஆன் பண்ணும்போது இந்த பக்கம் 200 கிராம்ஸ் காமிச்சது, இந்த பக்கம் -200 கிராம்ஸ் காமிச்சது. அதாவது ரெண்டையுமே க்ளோஸாக வச்சுட்டு ரெண்டையுமே 0 பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணும்போது இந்த பக்கம் +200 காமிக்கும், இந்த பக்கம் -200 காமிக்கும். இட் மீன்ஸ் தட் இட் இஸ் புஷிங் திஸ் வே வித் 200 கிராம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் விச் இஸ் ரஃப்லி 1.96 நியூ. ஸோ இதுதான் நம்பர்ஸ். வி நீட் டு திஸ் வந்து ஹோமில் இந்த மாதிரி ஒரு டேபிளில் பண்ணது. ஐ நீட் டு டூ இட் இன் அ வெரி எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷன். நிறைய கேள்வி இருக்குது, பட் ஐ ஜஸ்ட் ஸ்ரீராம் சுரேஷ். ஓகே, ஸோ கண்டினியூயிங் சாரோட பாயிண்ட்டு, உங்களோட இனோவேஷனா இன்வென்ஷனா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன். ஆக்சுவலி இன்வென்ஷன். ஸோ இந்த டெக்னாலஜி வேறு ஊரில் இருக்கா இல்லையா? இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. என்கிட்ட சொன்னவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. எப்படி செக் பண்ணீங்க? இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அனித்தனமா? என்னோட பேட்டன்ட் சர்ச் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து 4 சிமிலர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சிமிலர் டாக்குமெண்ட்ஸ்மே ஒன்று சோலார் செல், ஒன்று வந்து அயன் த்ரஸ்டர், இன்னொன்று வந்து சிமிலர் நேம் உள்ள வேறு ஏதோ ஒரு டெக்னாலஜி விச் இஸ் நாட் கம்ப்ளீட், இட் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டாக்குமெண்ட்ஸாக இருந்து 4 ஆல்சோ எங்களோட செகண்ட் ஹியரிங்கில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ அப்ஜெக்ஷன் இன் தட் தேர் இஸ் ஆல்ரெடி சம்திங். அதனால இது மாதிரி வேற இல்லைங்கிறத அவங்க அந்த அப்ஜெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சொல்கிறது இந்த மாதிரி டெக்னாலஜி வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறீங்க. சார் எத்தனை பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க? இப்போ 2 பேட்டன்ட் எங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன். செகண்ட் பேட்டன்ட் லாஸ்ட் இயர் பண்ணேன். அண்ட் செகண்ட் பேட்டன்ட் இஸ் மோர் ஆஃப் அ கமர்ஷியல் வேல்யூ.
First patent is a new physics that we are introducing. அது என்ன இந்தியா பேட்டண்டா குளோபல் பேட்டண்டா? It's in India patent. PCT also apply பண்ணேன், but the PCT timeline has gone because of 5 years timeline. So actually patent should be granted very faster. எனக்கு 5 years எடுத்தனால I didn't have enough support to prove it. So national phase பண்ணா I need some funds. That time I couldn't do it. So the second patent has the commercial value, which provides more thrust than this one. So that is going to be making a PCT, and we will cover the Close international. that discussion. இப்போ நீங்கள் இதை வந்து how did you just 2 minutes sir. How did you come across this thinking? எங்கேருந்து thinking வந்தது? ஸோ இது ஆக்சுவலி 12th ஸ்டாண்டர்ட் ஹாலிடேஸில் நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து பண்ண ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் தான். எப்படி ஆரம்பிச்சோன்னா, ஒரு இங்கே மாதிரி எனக்கு அஸ்ட்ரோனாட் ஆகணும்னு எல்லாருக்குமே சின்ன வயசில் ட்ரீம் இருந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அஸ்ட்ரோனாட் ஆகணும்னா எக்ஸாம் எழுதணும். அதில் வந்து அது மோட்டிவேஷன், சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆர் எங்கே செக் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ்? ஆக்சுவலி இது வந்து என்னோட ரிப்பீட்டட் ப்ரோட்டோடைப் தான். 5 இயர்ஸாக ஒரு ராங் ப்ரோட்டோடைப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கவரி சேனல் இந்த மாதிரி சேனல் பார்த்து கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்து அதை ரிப்பீட்டடாக ப்ரோட்டோடைப்பிங் காலேஜ் படிக்கும் போதும் ஹாபியாக இதை பண்ணேன். ஐ அம் கமிங் பேக் டு த ஒரிஜினல். உங்களோட நாலேஜோட சோர்ஸ் எதுவோ அதே சோர்ஸ் வந்து உங்களை மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒரு லட்சக்கணக்கான பீப்புளுக்கு வந்து சாட் ஜிபிடி இருக்குது, கூகுளில் செக் பண்ணலாம். என்னோட நாலேஜோட சோர்ஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ரிப்பீட்டட் ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணேன். அத்தனை ப்ரோட்டோடைப்ஸ் 5 இயர்ஸ் பண்ணதில் வந்த நாலேஜ் தான் இது. அது வந்து ஃபெயிலியர் ப்ரோட்டோடைப், அது வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் யுவர் நாலேஜ் ஜஸ்ட் வைண்ட் அவுட். அந்த நாலேஜோட ஆரிஜின் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் தானே? அப்படி சொல்ல முடியாது. இல்லை, இட்ஸ் நாட் எக்ஸிஸ்டிங். தட் வாஸ் ஆல்சோ நாட் எக்ஸிஸ்டிங், பட் தட் வாஸ் ராங் ஐடியா. அந்த ஐடியா ராங்கிறது எனக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கே 5 இயர்ஸ் ஆச்சு. அந்த ப்ரோட்டோடைப் ரியலைஸ் பண்ணி ராங்குன்னு கண்டுபிடிச்சேன். பர்ஃபெக்ட்லி ராங்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் டே ஐ குட் ஃபைண்ட் திஸ் இஸ் த ரீசன் வை இட் இஸ் ராங், ஸோ திஸ் ஷுட் பி த ஆன்சர். அப்புறம் அதை ஒரு 3 months நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி த ப்ராப்பர் இது. ஸோ என்னோட இது அந்த 1 millimeter சொல்லியிருந்தால அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு ஹிண்ட்டு. ஸ்பேஸில் 1 millimeter கூட மூவ் பண்ண முடியாதுங்கிறத நான் எங்கேயோ படிச்சிட்டேன். 1 millimeter நம்ம மூவ் பண்ணிட்டோன்னா நம்ம ஏதோ சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வயசில் ஐ வாஸ் பிரேவ் தட் டைம். இவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு சின்ன வயசில் ஒரு பண்ணுறது. இந்த டைமில் பண்ணது அப்படியே கண்டினியூ வரனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். சாரி டு இன்டரப்ட், ஐ ஹேவ் அ கொஸ்டின். நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ப்ரோட்டோடைப் வந்து பண்ணிட்டே இருந்தீங்க 5 years அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான ஒரு ஃபார்முலா ஒரு அந்த தியரி வச்சு நீங்கள் அதை இல்லை பண்ணீங்க? இல்லை, அதுவுமே நியூ ஐடியா தான். That is also your innovation. That also new innovation, but that is wrong in a physics way. Physicsல படி அது தப்பு. But I didn't realize that it is going to be wrong because that is also new one. But அது தப்புங்கிறது யாருமே என்னால் சொல்லுது. நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், பட் அது தப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் தப்புன்னு யாருக்குமே சொல்ல தெரியல. So I need to find it why it is wrong. So at least I will find it is wrong and I will say to some people, right. So அப்படி நான் அதை ஆரம்பிச்சு அதை ஹாபியாக பண்ணேன். அது இப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயமா வந்து I have made some promises. நீங்கள் தீர்ப்பையே திருத்தி எழுதிட்டீங்களா? இப்போ வந்து நான் திருத்தி இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அது வந்து மாறி இருக்கு. ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணிட்டார்ல, அப்போ எழுதிட்டார்ல. 14 years-ஆக இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது இட் வில் கம் அலாங். அந்த மாதிரி ஒரு eventually come. Okay. நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்களா? நம்ம இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். சுரேஷ், யூ ஹேட் சம்திங், ஏதோ உங்களுக்கு. எஸ், நான் சொன்ன மாதிரி காமன் சென்சிக்கலாக பார்க்கும்போது இப்போது இந்த கம்பெனி எந்த ஸ்டேஜில் இருக்குது, இந்த 2 கோடி ரூபா கொடுத்தா எந்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ சீக்கிரம் போகும். இப்போ நீங்கள் ப்ரோட்டோடைப்ஸ்லேருந்து ஒரு பிஓசி பண்ணணுமா இல்லை வேலிடேட் பண்ணணுமா, இந்த 2 கோடியை வச்சு கமர்ஷியலைஸ் பண்ண முடியுமா. ரெண்டாவது, இதுக்கு வந்து ரெகுலேட்டரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்னெல்லாம் தேவைப்படும், அது எவ்வளோ கம்பர்சமாக இருக்கும், அண்டு அதை உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுதா. ஸோ விச் மீன்ஸ் இதை வந்து இந்த 2 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா எந்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ நாளில் போகுன்றது என்னோடய ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது, இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வேரியன்ட்ஸ் வருமா இல்லை ஹவு இஸ் இட். ஓகே, இந்த 2 கோடி. மூணாவது கொஸ்டின் வந்து கேஷ் ஃப்ளோ எதுலேருந்து வரும், ப்ராஃபிட் எதுலேருந்து வரும், அந்த மாதிரி ஏதாவது வேரியன்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இல்லை ஒன் யூனிக் நீஷ் ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கான்றது. ஸோ ஆக்சுவலி இதை கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 crores. எங்களுக்கு என்னென்னா இதை வந்து இந்த காம்பனன்ட்ஸ் எதுவுமே ஸ்பேஸ் த்ரஸ்டருக்காக பண்ணதில்லை. இது வந்து அமேசான்லேயும் லோக்கல் மார்க்கெட்லேயும் இருக்கிற சிஸ்டம் வச்சு பண்ணேன். அதனால தான் இது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுது. ஸோ இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கம்மியான காஸ்ட் தான் ஆகும். அதை வச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் வேல்யூ என்னென்னா கியூப் செட், ஒரு சின்ன சேட்டலைட்டுக்கு ஒரு த்ரஸ்டர் நாங்கள் பில்ட் பண்ணி கொடுக்கணும். அதை கொடுக்குறதுக்கு வி வில் பி சார்ஜிங் தம். ஒரு த்ரஸ்டர் வந்து நார்மல் சேட்டலைட்டுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து 7 crores, ஆல்மோஸ்ட் 7 crores சார்ஜ் பண்ணுறாங்க. யூ கேன் கிவ் 3 times lower. ஸோ அந்த இது கொடுக்குறது எங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூவாக இருக்கும். ஸோ கமர்ஷியல் வேல்யூவில் Starlink will be like our biggest customer. So their satellites have a lifespan of just 5 years. அவங்க அயன் த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 5 yearsக்கு அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அந்த ஃபியூல் காலியாகிறனால தான் இது யூஸ் பண்ணுறனால இட் கேன் கோ அப் டு 15 years. So they will be our primary customer, biggest customer, because they are going to launch like 36,000 satellites in like 5 to 6 years.
அது வந்து ஒரு வேல்யூ. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். தென் எர்த் மானிட்டரிங் சொல்லியிருந்தேன், கம்யூனிகேஷன் சேட்டலைட் சொல்லியிருந்தேன். யூ வில் ஆல்சோ பி லைக் இதில் ஒரு கேமரா வச்சா போதும், மேலே இருந்து பூமியில் என்ன நடக்குன்னு அது பார்த்துட்டே இருக்கும். ஸோ அது பார்த்துட்டே இருக்கனால பூமியில் எங்கே ஃபார்மிங் நடக்குது, எங்கே ஃபிஷ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் அப்ளிகேஷன் பில்டிங். அப்ளிகேஷன் தட்ஸ் their revenue. கான்சென்ட்ரேட் ஆன் த டெக்னாலஜி itself. Yeah, he asked me like multiple sources How of soon cash you can flow. commercialize? Cash flow. இது லோ ஹேங்கிங் ஃப்ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் மூவிங் பண்ணுறது லோ ஹேங்கிங்காக, மேப்பிங்க்கு யூஸ் பண்ணுற சேட்டலைட் யூஸ். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அதை போட்டு உருட்டிகிட்டே இருப்போம். அட்லீஸ்ட் ஒரு ஈஸியாக ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கேஷ் ஃப்ளோவை பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு ஃபேன்சினஸ், அதுக்கப்புறம் ஒரு டீப் டெக்கை பில்ட் பண்ணுற சில ஃபவுண்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் எந்த அப்ரோச்சை இந்த இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ராஃபிட்டாக இதிலேயே பிரேக் த்ரூ பண்ண முடியும், பிரேக் ஈவன் ஆக முடியுங்களா? ஸோ இது ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை நாங்கள் பிரேக் ஈவன் பண்ணதுக்கப்புறம் ஆர்என்டியில் நாங்கள் நிறைய நீங்கள் கேட்ட கேஷ் ஃப்ளோக்காக, ஆக்சுவலி நீங்கள் கேட்டதுனால இல்லை, கேஷ் ஃப்ளோ வரணுங்கிறதுக்காக மல்டிபிள் செக்டர்ஸ் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நாசா வந்து ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. ஸோ 2028 பெர்மனன்ட் ஹியூமன் லேண்டிங்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ தேர் வில் பி கண்டினியூஸ் ஷிப்பிங் ஆஃப் கார்கோ டு லூனா சர்ஃபேஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வி வில் பி கண்டினியூஸ்லி டிரான்ஸ்போர்ட்டிங் கார்கோ ஃப்ரம் எர்த் ஆர்பிட் டு ஆல் த வே டு த லூனா சர்ஃபேஸ். This will be the recurring revenue because there is a lunar economy that is booming in US. Soon it is going to be coming here. ஸோ 2 கோடி எடுத்து நீங்கள் கமர்ஷியலைஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த பணம் எங்கெல்லாம் ஸ்பெண்ட் ஆகும்? ஐ மீன் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இது? ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஃபேப்ரிகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை வெண்டரை சூஸ் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எண்ட் யூஸ் ஆஃப் திஸ் 2 crores எதுக்கு ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 2 கோடி வச்சு 50 லட்சம் கொடுத்து முதல்ல இந்த ஹார்டில் கிராஸ் பண்ணால் தான் அடுத்தது காசு செலவு பண்ணுறதுலேயே அர்த்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் என்ன, அது என்னவாக இருக்கும்? ஃபேப்ரிகேஷன் தான், ஃபேப்ரிகேஷன் அண்ட் டெஸ்டிங். லான்ச் கூட நான் வந்து நான் செப்பரேட்டாக ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு புக் அ ராக்கெட் இனிஷியலி. ஸோ அந்த ராக்கெட் காஸ்ட் கூட ஒரு சேட்டலைட் கம்பெனி தான் பேர் பண்ண போகுது. நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் கம்பெனிக்கு இந்த த்ரஸ்டரை விற்கிறனால வி வில் பி அ B2B கம்பெனி who will be like charging a satellite company. அவங்க வந்து எங்களுக்கு பே பண்ணுவாங்க, தட்ஸ் ஆல். அவங்களோட த்ரஸ்டர் நாங்கள் விற்றுட்டோம். we have made some money and we will go to other. சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு பே பண்ணணும் இஸ்ரோக்கு? இஸ்ரோவில் ஃபார் per kg they are spending like somewhere around 8 to 10 lakhs. ஸோ GSLVயோட காஸ்ட் வந்து 400 crores. ஸோ அதோட GTOக்கு வந்து 4000 kilograms கொண்டு. நீங்கள் லான்ச் பண்ண இஸ்ரோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? இஸ்ரோவில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் வேல்யூ, சேம் அதே காஸ்ட்டில் தான் கேட்பாங்க, 8 to 10 lakhs. தென் அதர் ஸ்டார்ட் அப்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக இது பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்படி நீங்கள் ஒரு டேபிள் கொடுத்துருக்கீங்களா, அது மாதிரி ஸ்பேஸில் ஒரு டேபிள் 6 monthsக்கு நமக்கு ரெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நான் யூட்டிலைஸ் பண்ணி என்னோட த்ரஸ்டரை வந்து டெஸ்ட் பண்ணுறதோ, அதை கேலிப்ரேட் பண்ணுறதோ, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதோ நான் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் நான் பேட்டரிஸில் ஒர்க் பண்ண வேண்டாம், எலக்ட்ரானிக்ஸில் எதுலையுமே ஒர்க் எவ்வளோ அந்த காஸ்ட்? காஸ்ட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல, பட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி லைக் 50 to 40%, 40 to 60% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறேன் வச்சுப்போம். ரைட்டா? 10 லட்சம்னு சொன்னீங்க, 4 லட்ச ரூபாய் சொல்கிறீங்க. ஒரே டெஸ்ட்டில் கரெக்டாக போயிடுமா? ஒரு 10 டெஸ்ட்டாவது பண்ணணுமா? கண்டிப்பாக போனால் தான் இஸ்ரோக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க, அந்த ராக்கெட்டில் ஏற்றவே விடுவாங்க. கரெக்டு. பட் நீங்கள் லான்ச் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் இருக்கும் இல்லைங்களா? இருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட்டு லான்ச்லேயே பண்ணுன்றது சாத்தியம் கிடையாது இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டி நடக்கும். 10 வாட்டி வச்சுக்கலாமா? அவ்வளோ போகாது. அவ்வளோ போகாது, ஒரு 2-3 டைம்ஸ் தான். அது 2-3 டைம்ஸ்லேயே வச்சுப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து 60% டிஸ்கவுண்ட்டுன்னு பேசிட்டோம் 10 லட்ச ரூபாயில். ஸோ அங்கேயே 12 லட்ச ரூபா போச்சு. ரைட்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் 2 கோடி தான் கேட்குறீங்க. ஸோ இன்னும் உங்கள் கையில் இருக்கிறது 1 கோடி 88 லட்சம். ஓகே, அவ்வளோதான். பத்துமா? தட் இஸ் வெரி பிக் நம்பர் ஆக்சுவலி. எப்படி உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிற ஃபேப்ரிகேஷன் சொல்வீங்க, சிமுலேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கினீங்களா, வேறு எங்கேயாவது போவீங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. இனிஷியலி நாங்கள் வந்து இன்ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே தான் 60% ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், 60% டிஸ்கவுண்ட்டில். அந்த ப்ரைஸில் நாங்கள் வந்து இனிஷியலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எதை வாங்கணும்னு எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ வி வில் பி கெட்டிங் கம்ஃபர்டபுள் வித் மல்டிபிள் சாஃப்ட்வேர். எந்த சாஃப்ட்வேர் ப்ரொக்யூர் பண்ணுமோ அதை வாங்குவோம். அண்ட் தெர் இஸ் டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் ஆல்சோ இன் கமர்ஷியல். அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் பட்ஜெட் பொறுத்து மாறுவோம். பட் இனிஷியலி வி ஆர் பிளானிங் டு யூஸ் இன்ஸ்பேஸ் லேப். ஏன்னா அங்கே வந்து நாங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. தே வில் பி மென்டரிங் அஸ் ஆல்சோ. தேர் வில் பி சான்சஸ் ஃபார் கொலாபரேஷன்ஸ் ஆல்சோ. தே ஆர் பில்டிங் எ லேப் வெரி க்ளோஸ் டு மை ஹோம், லைக் 70 kilometers away from home. அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுனால வி வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ். எனக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஐ திங்க் ராஜேஷ் ஹேஸ் சம். இது வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் லா. ஸோ நீங்கள் சம்வேர் க்ளோஸ் டு தட் யூஸ் பண்ணுறீங்க. பட் எனக்கு வந்து இது சொல்லுங்கள், நீங்கள் இப்போ அதில் வந்து வெறும் சோலார் யூஸ் பண்ணுறீங்களா, பேட்டரி யூஸ் பண்ணுறீங்களா, வாட் இஸ் தட் கெமிஸ்ட்ரி தட் யூ யூசிங்? என்ன யூஸ் பண்ணுறீங்க அந்த கெமிஸ்ட்ரியில்? ஸோ எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி, ஐ மீன் பேட்டரி பவர் தான் வேணும். அது கரெக்ட். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்க? சோலார்லேருந்து ஒரு பேட்டரி பேக் வச்சுருக்கீங்களா இல்லை? ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் ப்ராப்ளம். ஐ கேன் அவுட் சோர்ஸ் இட்.
அந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரிஸ்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அண்ட் நாங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு சேட்டலைட் அனுப்புகிறவங்க அவங்கள்ட்ட ஒரு சோலார் பேனல் இருக்கும், அவங்க கம்ப்யூட்டர், அவங்கள ஆண்டனா இதெல்லாம் ஒர்க் பண்ணணும்னா ஒரு சோலார் பேனல் இருக்கும். ஸோ தே ஹாவ் டு கிவ் மீ சம் பவர் சப்ளை ஃப்ரம் தேர் எக்ஸிஸ்டிங் சோலார் பேனல்ஸ் ஒன்லி. பட் அதில் உங்களுக்கு தெரியுமா அவங்ககிட்ட எக்ஸஸ் பேண்ட்வித் இருக்குது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? அவங்க வந்து இப்போ எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதோட பவர் சோர்ஸ் ரிக்வயர்மெண்ட் வந்து லைக் சம்வேர் அரௌண்ட் 2 to 7 கிலோவாட். திஸ் இஸ் லைக் 48 watts. இட்ஸ் a கம்பேரிசன் பிட்வீன் ஒரு 2 ton ஏசிக்கும் ஒரு எல்இடி பல்புக்கும் உள்ள கம்பேரிசன். திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்மால் எல்இடி பல்ப். அது வந்து ஒரு ஏசி டன்னுக்கு தேவையான பவர் தேவைப்படுது. ஈவன் இப்போ ஆட்டிடியூட், இந்த சிஸ்டம் வந்து நாட் அ ப்ரொபல்ஷன் சிஸ்டம், இட்ஸ் ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம். அதாவது சேட்டலைட் எப்படி இருக்குன்னா அதை நம்மளால் சுற்றணும்னா வி நீட் சம் ஆட்டிடியூட் கண்ட்ரோல். இப்போ ஃபியூல் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா மேக்னெட்டிக் டார்க்கர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் டார்க்கர் இஸ் கன்சியூமிங் மோர் பவர் than this one and it is very slow. ஸோ வி ஹேவ் an order for like மேக்னெட்டிக் டார்க்கர் உங்களால் பண்ண முடியுமாங்கிறது ஒரு இனிஷியல் ரெக்வஸ்ட்டாக வந்திருக்கு. வி ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். இட்ஸ் அ ஸ்மால் ரெக்வஸ்ட். ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின், அக்ஷயா, கொஸ்டின் டு யூ. உங்கள் ரோல் என்ன? என்னோட ரோல் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி வச்சோம், ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பேலோடு அனுப்பணுன்னா சாஃப்ட்வேர் முக்கியம். சாஃப்ட்வேரில் நிறைய விஷயம் இருக்குது. அங்கே லூனார்லாம் நம்ம லேண்ட் பண்ணுறோன்னா அது ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் தேவை. ஸோ அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணுவேன். அது ரிலேட்டடாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஃபுல் டைமில் இந்த பிஸ்னஸ் இருக்கீங்களா? ஃபுல் டைமாக இருக்கீங்களா இல்லை வேற எங்கேயா வேலை பார்க்குறீங்களா? இல்லை, ஃபுல் டைம் இல்லை, இவங்க கூட தான் இருக்கேன். இந்த வேலை தான் நீங்கள் அவர் ஃபுல் டைம் இருக்காரு, நீங்கள் வந்து இதில் தான் ஃபுல் டைம் உங்களோட டைம் இருக்கா இல்லை வேற எங்கேயா வேலை பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஃபுல் டைம் சொல்ல முடியாது. ஸோ பார்க்குறேன். அண்ட் தென் இங்கே வர்ஷா ஸ்டோர்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அதையும் நாங்கள் ரன் பண்ணுறேன். அண்ட் இங்கே இதில் உள்ள சாஃப்ட்வேரும் நான் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறேன். நான் எதுக்கு இதை கேட்குறேன் அப்படின்னா, சப்போர்ட் இஸ் ஒன் திங். ஆஸ் அ ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுறது ஒன்று, கிரேட். ஓகே, இப்போ உங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது? யார் எவ்வளோ ஷேர் வச்சுருக்கீங்க? 70% வச்சுருக்கேன், உங்கள் 30% வச்சுருக்கீங்க. நீங்கள் 30% வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் கோ ஃபவுண்டர் வேறு சொன்னீங்க, அதை நான் கேட்டேன். ஸோ உங்களோட ரோல் என்ன இந்த கம்பெனி வளர்த்துறதுக்கு அப்படின்றத ஒரு கேள்வி வருது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாளைக்கு நான் வேறு யாராவது இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து 20% 15% வச்சுருப்பீங்க டைல்யூஷனுக்கெல்லாம். அப்புறம் அதுக்கு உங்களோட எஃபர்ட் என்ன இந்த கம்பெனிலன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ வாட் இஸ் இட்? ஸோ என்னோடய எஃபர்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ வந்து நான் வாட் இஸ் யூர் ரோல்? அவரு இப்போ சிஇஓன்றாரு, பட் மோர் ஸோ அவர் சிஇஓ மாதிரி தெரியல, மோர் சிடிஓ மாதிரி தான் இருக்காரு, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், ப்ராடக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்காரு. வந்து வாட் இஸ் யுவர் ரோல்? தட்ஸ் சம்திங் தட் ஐ திங்க் ஐ நீட் டு நோ. நெக்ஸ்ட் லெவல் டீமில் யாரும் இருக்காங்க? நெக்ஸ்ட் லெவல் டீமில் வந்து இப்போ ஒரு தெர்மல் சிஸ்டம் இன்ஜினியர் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ? அவங்க ஆக்சுவலி ஃப்ரெஷர் தான், கோர்ஸ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு காய் ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. வி கான் பே ரைட் நவ். ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் பிஸ்னஸ். அண்ட் எவ்ரி இஸ்ரோ கூட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், வெண்டர்ஸ் கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஆர்என்டிக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு ஆளால் எல்லாம் முடியாது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் டீமுக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நெக்ஸ்ட் லெவல் டீம் வந்து 2 கோடி ரேஸ் பண்ணதில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் டீம் ஹையர் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் லெவல் டீம் ஹையர் பண்ண முடியும். ஒரு 18 months அவங்களுக்கு என்னால் சேலரி கொடுத்து. எனக்கு வந்து ரொம்ப பெரிய டீம் வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒரு 2 to 3 people தான் வேணும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் சம்வேர் அரௌண்ட் 18 lakh பேக்கேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர், சின்ஸ் இட்ஸ் அ நாவல் அண்ட் வெரி ரெவல்யூஷனரி ஸ்டார்ட் அப், தே ஆர் ரெடி டு கம் லைக் ஃபார் 1/4 ஆஃப் த இனிஷியல் பே. அதெல்லாம் ஓகேங்க. எனக்கு இன்னும் சாரி எனக்கு இன்னும் கொஸ்டின் ஆன்சர் வரல. உங்களோட ரோல் என்ன? என்னோட ரோல் 30% ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா கிரேட். உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, கிரேட், நோ ப்ராப்ளம். ஒரு பிஸ்னஸ்ன்னு வரும்போது அவரோட உழைப்பு, மற்றவங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அப்போது அதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஜஸ்டிஃபிகேஷன். வாட் இஸ் யுவர் ரோல்? என்னோட ரோல் வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து நிறையவே இருக்குது. இதுக்குள்ள ஒரு ஈஸி கிடையாது. ஒரு லூனாருக்கு வந்து அது நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன ஆப்ரேஷன்ஸாக பார்த்துக்கிறீங்களா, ப்ராஜெக்ட் மேனேஜராக பண்ணுறேன். ப்ராஜெக்ட் மேனேஜர்னு பார்த்துக்கிறீங்க. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு 30% எக்விட்டி ஓகேவா? கேபிட்டல் போட்டிருப்பாங்களா? யார் எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கீங்க? இல்லை நீங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து சிஇஓ ஆகிட போகிறீங்க கம்பெனிக்கு, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா? இல்லை வேறு யாராவது சிஇஓ எடுத்து போடுவீங்களா? சாஃப்ட்வேர் டெவலப்பர். இல்லை, நான் ஏன் இதை கேட்குறேன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களோட மனசு ஃபுல்லாக ஐ திங்க் இந்த சில படத்தை சொல்லுவாங்கல்ல, நடக்கிறது தூங்குறது எல்லாமே இதான் நினச்சிட்ருக்கீங்க, ரைட்? அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனி
ஒரு பிஸ்னஸ் வந்து மேபி உங்களுக்கு வந்து அவ்வளோ பரிச்சயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் எங்ககிட்ட நீங்கள் 2 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா ஓப்பனாக பேசுவோம், 2 பேர் தான் இருக்கீங்க டீமில், ரைட்டா? மற்றபடி இன்டர்ன்ஸ் வராங்க, இதுக்கு மாதிரி நீங்கள் ஹையர் பண்ணி எல்லாம் பண்ணணும். பட் 8 மாதத்துக்குள்ளே நம்ம லான்ச்சும் பண்ணணும்னு சொல்லி பேசும்போது எல்லாரோட ரோல் ரொம்ப முக்கியம். அந்த எல்லாரோட ரோலுக்கு சேலரி மட்டும் கிடையாது, ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதெல்லாம் ஈக்விட்டி இதெல்லாம் இருக்குது. ஓகே, பட் அப்படி இருக்கும்போது யார் என்ன பண்ணுறா, அவங்க இன்றைக்கி மட்டும் இல்லை நாளைக்கு என்ன அவங்களோட வேலை பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியும் வருது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட், பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் சாரி டு கண்டினியூ ஃப்ரம் தேர், உங்கள் ரோலையும் ரீடிஃபைன் பண்ணுங்கள். ஆர் யூ அன் இன்வென்டர், ஆர் யூ அ சயின்டிஸ்ட், ஆர் யூ அ மேட் சயின்டிஸ்ட், ஆர் யூ அ டெக்னோக்ராட்? சிஇஓன்னு சொல்லணுன்னா நீங்கள் சொல்கிற பிஸ்னஸ் வந்து இன்வென்ஷன் இஸ் சம்திங் லைக் ஈவன் அஸ்யூமிங் உங்களோட டெக்னாலஜி கிராக் ஆகிடுது, தட் யூ ஆர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் இட் அண்ட் சே தட் திஸ் இஸ் த டெக்னாக்க, தெர் இஸ் ஐபி தேர். ஸோ அந்த ஐபியை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம டு வி ஹேவ் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷுட் வி டூ இட், ஆர் அதை யாராவது லைசன்ஸ் எடுத்துக்கணுமா, பார்ட்னர்ஷிப் எடுக்கணுமா? ஸோ அந்த மொத்த ஆர்கனைசேஷனோட பார்த்தை வி ஹேவ் டு ரீடூ. இது R&D லேப் வரைக்கும் ஒரு போர்ஷன், அது பிஸ்னஸாக போகும்போது இட் இஸ் சம்திங் எல்ஸ். Yeah, I can understand. I have already worked in a startup. So, initial 2015 ஒரு ஐஐடி மெட்ராஸ் ஸ்டார்ட்அப்பில் இனிஷியல் அவங்க ஃபவுண்டிங் டீமில் இருக்கும்போதே நான் வந்து இருந்தேன். ஸோ ஐ நோ ஹவு தே மேட் த பிஸ்னஸ் அண்ட் ஹவு தே மேட் த ரெவன்யூ அண்ட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் ஒரு இன்ஸ்டன்ஸில் இன்னொரு பிஸ்னஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா தெரியாது. பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆர்கனைசேஷன் பில்டிங் ஃப்ரம் த கோர் டெக் டு த பிஸ்னஸ். ஓகே, நான் ஆட் பண்ணுறேன். உங்களது வந்து ஃபுல் வந்து கோர் டெக், டீப் டெக் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெறும் ஒரு R&D கம்பெனியாக இருந்து கூட நீங்கள் ஒரு $1 மில்லியன் கம்பெனி ஆகிடலாம், இல்லை $10 பில்லியன் கம்பெனி ஆகிடலாம். ஏன்னா ஐபிஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இந்த த்ரஸ்டர் ஒர்க் ஆகிடுச்சுனாலே ஐ திங்க் அக்ராஸ் வேர்ல்டு எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சேட்டலைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனின்னு ஸ்ட்ரக்சர் பண்ணணுன்னா கூட அட்லீஸ்ட் மை ஒப்பீனியன் இஸ் யூ ஸ்டில் கேன் ரன் இட். நீங்கள் அது சின்ன கம்பெனியாக கூட பண்ணலாம். பட் அது வந்து ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் போடணும். யார் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்பாங்க, யார் வந்து பிகாஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இப்போதைக்கு தேவையில்லை, ஒன்லி அந்த ஆப்ரேஷன்ஸ் யார் பார்ப்பாங்க, டெலிவரபிள்ஸ் இருக்குது. அது வந்து இந்த டேட்டில் இது முடியணும், இந்த டேட்டில் இது முடியணும். ஏன்னா R&Dயில் நான் பார்த்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, October 1 முடிக்கிற வேண்டியது 2024 October 1 2025 வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. பிகாஸ் அது பெர்ஃபெக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, அது முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் இருக்கணும் விப் பண்ணுறதுக்கு, ஒரு டெக்னாலஜி R&D பர்சனை, இந்த டேட்டுக்குள்ளே முடியணும், இதுதான் டைம் லைனு, இந்த டைம் லைனுக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியும், 90% அச்சீவ் பண்ணாலும் சரி, 95% அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இன்டெகிரேட்டிவ் வேணும் ஒரு பிஸ்னஸ், ஒரு ஸ்டார்ட் அப் செட்டப் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து இங்கே கொண்டு வரதுக்குமே இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா அந்த டைம் லைன் வச்சு தான் ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட் ரெடி ஆகுதுன்னா அதுக்கு நான் வச்சிருந்த டைம் லைன் அண்ட் அதுக்கு ஒர்க் பண்ண டைம் ஃப்ரேம் தான், அதுக்கு நான் போட்டிருந்த இந்த பிளான்ஸ்லாம் போட்டனால எனக்கு இன்றைக்கி இந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் இங்கே கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ ஐ நோ ஹவு டு டூ கீப் அப் வித் டெட் லைன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ கேன் மேக் நீங்கள் ப்ராஜெக்டோடு தான் ஆன்சர் பண்ணீங்க. உங்கள் லான்ச் டேட் இப்போ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஈவன் த கம்ப்ளையன்ஸ் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது, குவார்டர்லி போர்ட் மீட்டிங்ஸ் எல்லாமே அது பெரிய வேலை. நான் வந்து ஒரு நீங்கள் சொல்லுங்க, எல்லாம் சொல்கிறது ஒரு ஆட். ஒரு லான்ச் டேட் எப்போ? ஸோ ஆக்சுவலி 8 to 12 monthsங்கிறது தான் என்னோட டார்கெட் லான்ச். அவ்வளோதான் எனக்கு டைம் தேவைப்படுது. TRL 4ல இருக்கீங்க, கரெக்ட்? TRL 4ல இருக்கு. 4லேருந்து 10 we don't have monthsல முடியாது. 10 is like perfection. We don't want to go to 10. Commercial will be at 8. Commercial will be at 8, 6 will be at launch. Launch வந்து 6 போனா போதும். TRL 4 to 8 கோ நீங்க commercial is 8. 4 ஸ்டேஜ் 8 மாசத்துல முடிக்க முடியுமா? So that is for commercializing, but for launch we can do it at TRL 6 is for launch. எங்களுக்கு ரெவென்யூ எப்போ வரும்? Yes, I sorry to interrupt. I understand all your point. என்னன்னா அவங்களோட ஐடியா ரொம்ப கிரேட்டா இருக்கு, பட் அது பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ அதுல பெருசா ஸ்கோப் இல்லன்றது தான் உங்களுடைய பாயிண்ட். ஸ்கோப் இல்லைன்னு சொல்லல. அதாவது வந்து ஒன்று வந்து இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு அப்படின்றது வந்து அவர் வந்து கொஞ்சம் கம்மியாக எடை போடுறாருன்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இன்னும் எவ்வளோ காசு தேவைப்படுன்றது வந்து கம்மியாக எடை போடுறாரு. நீங்கள் ரெண்டாவது பாயிண்ட் அந்த TRL 6 8 to 12 months சொல்கிறீங்கன்னா நீங்கள் கிளியராக சொல்லணும், எனக்கு இந்த 2 crores இருந்தால் தான் நான் இது பண்ண முடியும், இல்லை எனக்கு 1 crore இருந்தால் இந்த டேட்டில் அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த நம்பர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் அப்புறமா நீங்கள் 8-12 months சொன்னால் கூட அச்சீவ் பண்ண முடியாது அந்த பேங்க்கில் காசு இல்லைன்னா. பேங்க்கில் காசு இருந்தால் தான் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த நம்பர்ஸ் ஆல்சோ நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ கமர்ஷியலைசிங் வந்து 12 monthsக்கு மேலே எடுக்கும். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ப்ரூவ் இட் இன் த ஸ்பேஸ். ஸோ அதுதான் நாங்கள் வந்து 8 to 12 monthsல பண்ண முடியும். அண்ட் வி டோன்ட் நீட் 2 crores டு ப்ரூவ் இட். TRL 6 ரீச் பண்ணுறதுக்கு 2 crores தேவைப்படாது. கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் 2 crores போயிடும். TRL 6 வரைக்கும் எவ்வளோ வேணும் உங்களுக்கு?
ஸோ ஆல்ரெடி எங்கள்ட்ட நாங்கள் வந்து சீட் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு எங்களால் TRL6 ரீச் பண்ண முடியும். ஜஸ்ட் வி வில் பி லேக்கிங் வித் ஃபார் த லான்ச் காஸ்ட். ஸோ இதில் மொத்தமாகவே லான்ச் காஸ்ட் மட்டும்தான் அதிகமாக வரப்போகுது. அது எவ்வளோ 20% இதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வி நவ் நீட் டு மேக் இது இப்போ வந்திருக்க ஆர்டர் படி இதை 1 kgக்கு நாங்கள் குறைக்கணும். ஸோ 1 kg into 8 lakh இஸ் லைக் சம்வேர் அரௌண்ட் 8 to 10 lakhs ஆகும் இந்த லான்ச் பண்ணுறதுக்கு மட்டும். அண்ட் இஃப் யூ குட் அந்த கியூப் சேட்டில் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அந்த காஸ்ட்டுமே நாங்கள் எங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த TRL6 ரீச் பண்ணுறதுக்கு வி வில் பி லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சீட் மணி எங்களுக்கு போதுமானது. கமர்ஷியல் இது போகிறதுக்கு கமர்ஷியல்லாம் அதுக்கு ஃபுல் R&D பண்ணி அதை பர்ஃபெக்டாக மேலே ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி அதை கேலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறத நாங்கள் பண்ணுறதுக்கு தான் we need 2 crores. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டேன். ஆமாம் 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஒன்று, எப்போவுமே ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது டைம் ஆகட்டும் ஆர் பிஸ்னஸ் பிளான் ஆகட்டும், ஓகே, ரெவென்யூ அதாவது நம்மளோட வருமானத்தை வந்து ரொம்ப தாழ்த்தி எடை போடணும். ஓகே, நம்ம செலவை ரொம்ப ஜாஸ்தி எடை போடணும். ஓகே, நீங்கள் மாற்றி பண்ணுறீங்க. ஓகே, அது பண்ணாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு. செகண்டு, சார் சொன்ன பாயிண்ட் தான், CEO அண்ணா அதெல்லாம் பேசணும் இல்லையா? நீங்கள் மட்டும் இல்லை, ஓகே, நிறைய இப்போ நாங்கள் ஒரு 130 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு ஃபவுண்டருக்கும் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஃபவுண்டர்ன்றது கம்பெனி இன்றைக்கி ஆரம்பித்து வளர்த்துறவங்க. ஆண்டர்ப்ரனர்ன்றது நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஓகே, அதையும் மீறி வரவங்க. அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேப்டன், எல்லா கேப்டனும் வந்து ஒரு ஷிப்பை நடத்திட முடியாது. கேப்டன் ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாஸ் ஆகி வந்துடலாம். பட் என்றைக்கு ஒரு நல்ல கேப்டன்னா அந்த ஷிப்பு உடஞ்சதுக்கப்புறம் அந்த ஷிப்பை ஒழுங்காக கரை சேர்க்கறது தான். அப்போ தான் அவங்க ஆண்டர்ப்ரனர் ஆகிறாங்க. அதுக்கு நீங்கள் அப்படி ஆகணும்னு நான் சொல்ல வரல. பட் பாயிண்ட் இஸ், ஒரு CEOன்றது வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரணும். அது உங்களுக்கு வரலாம், ஓகே, வராமையும் போகலாம், அது தப்பு கிடையாது. பட் ஆனால் அது வரலை அப்படின்னா கம்பெனிக்கு ஒரு CEO தேவை. நீங்கள் CEO மாறுறீங்கன்னா இந்த வேலையை பண்ணுறதுக்கு வேறு யாராவது பண்ணணும். அதை நீங்கள் யோசிச்சுக்கணும். There's a lack of manpower as well. லேக் ஆஃப் மேன் பவர் ஒன் திங். பட் மேன் பவர் இருந்தாலும் இவருக்கு இருக்க இன்டெலெக்ட் புதுசாக இன்னொருத்தருக்கு இருக்கணும்ல, ரைட்டுங்களா? ஏன்னா இது இவரோட பேபி குழந்தை இல்லையா? ஸோ அப்போ இன்னொருத்தர் யாராவது வராங்க அப்படின்னா அதை ஃபில் பண்ணணும். அப்போது அதுக்கு இவர் அது தியாகம் பண்ண இவர் ரெடியாக இருக்காருன்னு அவர் மனசாக கேட்டுக்கணும், ரைட்டா? ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் ப்ராப்ளம் தான். ஒரு புதுசாக ஒரு பயங்கரம் வந்து ரிசர்ச் பண்ணி சொன்ன மாதிரி இன்வென்ஷன் பண்ணுற ஒரு ஃபவுண்டர்ஸ்குள்ளே இருக்கிற வந்து ஒரு காமன் தீம். அதே மாதிரி அதனால தான் அக்ஷயா கிட்ட கேட்டேன், அக்ஷயா உங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறது கிரேட். இப்போ எங்கள் அம்மா கூட தான் நான் பண்ணது ரொம்ப சூப்பர். அதுக்கு எங்கள் கம்பெனியில் 30% எழுதி கொடுத்துட முடியுமா? சான்ஸே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் என்னன்னு தெரியாது. ஆனால் வீட்டு கணக்கு சூப்பராக பார்ப்பாங்க, ரைட்? That's what it is. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் வேறு, வாழ்க்கை வேறு. ஓகே, ஓகே, இட்ஸ் a very clear cut ஒரு டிஸ்கஷன் நினைக்கிறேன். இன்னோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் வேறு, அது என்டர்பிரைஸாக போகிறது. என்னோட பேஷன் வந்து அங்கே மூன் லேண்டிங் பண்ணுறது தான். ஸோ அதுக்காக இந்த இதில் எவ்வளோ ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இஃப் இட் இஸ் டிமாண்டிங் ஃபார் அ பிஸ்னஸ் ஐ கேன் டூ இட். என்னோட அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அதை நான் தான் டேக் கேர் பண்ணி நான் அதை ப்ராப்பராக ரன் பண்ணிருக்கேன். ஸோ ஐ கேன் ஆல்ரெடி நீங்கள் பண்ண முடியாதுன்னு யாருமே சொல்லலை பிரவீன். என்ன சொல்கிறோன்னா, அதாவது வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. ஓகே, 14 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, இன்றைக்கி 14 மணி நேரம் அதில் போகுது. நீங்கள் சொல்கிற வச்செல்லாம் பார்த்தா உங்களால் வந்து 14 மணி நேரம் உங்களுக்கு பத்தாது. ஓகே, நீங்கள் எல்லாம் தூங்குறது முடிக்கிறது எல்லாமே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் நாளைக்கு நீங்கள் CEO மாதிரி பிஸ்னஸ் பிளான்லேருந்து எல்லாம் போடணும் அப்படின்னு போனால் அதுக்கு ஒரு 4 மணி நேரமாவது நீங்கள் செலவு பண்ணணும், கரெக்டாக? ஒரு நாளைக்கு வெண்டர் கூட மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 4 மணி நேரம் செலவு பண்ணணுமா? 8 மணி நேரம் போச்சா? அப்போ 8 மணி நேரம் இது யார் வேலை பார்ப்பா? எங்களுக்கே 2 மணி நேரம். இப்போவே அது மாதிரி தான் நடக்குது. 16 ஹவர்ஸ்னா 16 ஹவர்ஸ் டோட்டலாக இதுக்கு போடல. ஸோ என்னோட பேசிக் நீட்ஸுக்கு நான் வந்து ஃபார்மிங் பண்ணுறேன், அப்புறம் என்னோட பிஸ்னஸும் ரன் பண்ணுறேன். ஸோ half ஆஃப் த டைம் ஃபார் மை ஃபேமிலி சப்போர்ட் இதுக்கும் நான் ரன் பண்ணுறேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் அதாவது நைட் 9-10 o'clock மேலே தான் இது வேலையை ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இல்லை நாங்களும் அப்படி தான் ஆரம்பித்தோம். நிறைய பேர் இங்கே இருக்குது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு 2 குழந்தைங்க அப்போ இருந்தது. ஓகே, ஸோ அதனால் வந்து 8 மணி நேரம் டே ஜாப் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் நைட்டும் விடிகால 3 மணிக்கு தான் பண்ணுது. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் தட், அது பிரச்சனை இல்லை. பட் என்ன சொல்கிறேன்னா அது சஸ்டைனபிள் கிடையாது, ரைட்டா? நீங்கள் வந்து இன்றைக்கி தேதியில் வந்து நீங்கள் வந்து நிலாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் எப்போ வீடு கட்டி கொடுப்பீங்க? நிலாவில் சீக்கிரம் கட்டி கொடுக்கணும்ல. ஸோ அப்படி கட்டி கொடுக்கும்போது அதுக்கான முயற்சிகள் இருக்கும்போது உங்களால் எல்லாமே பண்ண முடியாது, ஒரே டைமில் பண்ண முடியாது. அதுக்கு மேன் பவர் வேணும். ஸோ அதுக்கு காசு வேணும். இதெல்லாம் ஒரு வர்ச்சுவஸ் சைக்கிள்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதனால் அதை பண்ணணும். பட் நீங்கள் அது நடக்கும், இன்னொருத்தர் வேணும், இன்னொருத்தர் இந்த ரோலுக்கு வேணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் என்ன ரிஃபைன் பண்ண ரோல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால்
சரியா? ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் நிறைய நீங்கள் யோசிக்கணும், யோசித்து கிளாரிட்டியோட வரணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இன்னும் நிறைய கிளாரிட்டி இருந்தால் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி வெரி குட் பிச். ஸோ டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக போச்சுது. அவி ஆமாம், எனக்கு வந்து ஆக்சுவலி உங்களோட பேட்டர்ன் சாரி உங்கள் ப்ராடக்ட் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும். ஓகே, ஸோ ஐ நோ அந்த என்டிஏ பேசணும், பட் யா வில் டேக் இட் ஆஃப். ஓகே, ஸோ எஸ் ஃபைனல் வேர்டிக்ட் கிட்டலாமா சார்? வில் ஸ்டார்ட் வித் யூ. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட் வுட் பி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். இஃப் யூ allow me to call, I can ask him. Okay. If he is be interested in this space, I can share it to him because அவருக்கு ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். So let me just call. ஷூர், ஓகே. இது புது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஸ் காலிங் அ ஃப்ரெண்ட். ஹலோ மாறன், எப்படி இருக்கீங்க? நான் இங்கேருந்து ஸ்டார்ட் அப் சிங்கம்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஸ்டேஜில் இருக்கேன். நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் வந்திருக்கு. இட்ஸ் கால் Spacemancraft. அவங்க ஒரு நோவல் டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. ஐ லைக் த டெக், பட் இவாலுவேட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம். ஃபவுண்டர்ஸ் பார்க்கணும், பட் ஐ திங்க் இட் இஸ் அ நைஸ் டெக். நான் இப்போ உங்களுக்கு டெக் அமுச்சு விட்றேன். அங்கே வீடியோ வச்சுருக்காங்க, அந்த வீடியோ அமுச்சு விட்றேன். நீங்கள் பார்த்து எனக்கு சொல்கிறீங்களா? ஓகே, வில் வெயிட் ஃபார் இட். ஓகே, ஸோ இட் இஸ் லைக் ஒரு ப்ரோக்ரஸ் மாதிரி போயிட்டுருக்கு உங்களுடைய ஐடியாவிலேருந்து. ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஆல். சார் உங்களுடைய சதீஷ் சார் உங்களுடைய ஃபைனல் வேர்டிக்ட். I am out of this because of two reasons. First, space tech, although it's an interesting and growing space, there are too many players or me too players. So I am not sure which one will be the better technology to win. So I would like to back out. Second, உங்கள் பிஸ்னஸ் மாடல் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு கடைக்கு சொல்லுங்க, நான் சேட்டலைட் அனுப்ப போகிறேன், ஒரு சைடில் லான்ச் வெஹிக்கிள் அனுப்ப போகிறேன், இன்னொரு கடைக்கு ப்ளஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன மெயின் ப்ராடக்ட்னுட்டு அது இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ அதோட கிளாரிட்டி எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த ரெண்டு ரீசனால ஐ எம் அவுட். ஓகே, தேங்க்யூ சார். பிரேம் சார், இது வந்து நல்லா இருக்குன்னு பிடிக்கவும் முடியல, நல்லா இல்லைன்னு விடவும் முடியல. ரைட்? ஸோ பேஷன் கிரேட். நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ்கோஸ் தான் இன்வெஸ்டே பண்ணுவோம். அகெயின் யூ டூ. இன்னும் நிறைய கிளாரிட்டி எனக்கு தேவைப்படுது. அந்த கிளாரிட்டி நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த பிச்சில் வந்து உங்களோட பேஷன், உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் E=mc², என் ஃபிசிக்ஸ் டீச்சர்லாம் கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருந்து விச் இஸ் ஓகே. பட் ஸ்டில் பிஸ்னஸ் சைடாகவும் வந்து கமர்ஷியல் சைடாகவும் இல்லை வந்து உங்களோட டெக்னாலஜி சைடாகவும் நிறைய விஷயங்கள் கிளாரிட்டியோடு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேபி நீங்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருந்ததுனால வந்து சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலையோ என்னமோ. மேபி இஃப் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி முடியும்னா ஒரு ரிசர்ச் மாதிரி எடுத்துகிட்டு லெட் தெம் கம் பேக். ஓகே, வந்துட்டு திருப்பி பிச் பண்ணுங்கள், ரீபிச் பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன எப்படி ஏதுன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போது காசு 2 கோடி வேணும்னு சொன்னீங்க, இன்னும் நம்ம வேல்யூவேஷன் கூட பேசல. ஓகே, அந்த காசு 2 கோடிக்கு வந்து சுரேஷ் சார் கேட்டார் அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப ஹை லெவலில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னீங்க. எங்கே காசு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் சொல்லலை. ஓகே, அதே மாதிரி பேட்டர்ன் பற்றி நான் கேட்டேன், அது மேபி தனியாக பேசணுமோ எனக்கு தெரியல. ஸோ அது மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையோட வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது. Okay. So yes, continuing from him very quickly, I see 3 parts. The third part இப்போ பேச வேண்டாம். நான் மூணில் ராக்கெட் விடுறது இப்போ வேண்டாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் சொல்கிற ஃபண்டமெண்டல் இன்னோவேஷன் அதை கேப்சர் பண்ணுங்கள். அதோட செகண்ட் பார்ட், ஹவு டு ஐ அப்ளை டு அ ஸ்பேஸ் கிராஃப்ட், அது ரெண்டாவது. அதில் நான் டாக்ஸி விடுறதோ மூணில் ஓட்டுறதோ வந்து தேர்ட். லெட்ஸ் நாட் ஈவன் கோ தேர். எனக்கு அந்த ஃபண்டமெண்டல் சயின்ஸே இட் ஹேஸ் டு பி வேலிடேட்டட். பட் தேர் இஸ் அ ட்ராப் தேர். நீங்கள் சொன்னால் வெளியில் போயிடும். பட் வேலிடேட் பண்ணாட்டா வி கான் டேக் இட். அதை ஹவு டு டீல் வித்ங்கிறது அடுத்த பிச்சில் ஹீ கேன் பிரேக் இஸ் ஹெட் அண்ட் கம் பேக். ஓகே, ஸோ யூஆர் ஆல்சோ கோட்டிங் ஃபார் ரீபிச் இல்லையா? இல்லை, ஏன்னா இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் அந்த டெக்கை வந்து somebody has to validate it for us. கண்டிப்பா. He is talking about a new frontier in physics. ஒரு புது நியூட்டன் மாதிரி சொல்கிறாரு. அதனால் எனக்கு அது இட் ஹாஸ் டு பி வேலிடேட்டட். விசு சார் மாதிரி சொல்லணும்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸ் டெக்கில், எங்களுக்கு புரியுது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே முதல்ல பேசின ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ரோல்ஸ். அண்ட் நீங்கள் டெக்னோக்ராட்டாக கம்பெனியோட ப்ரொப்ரைட்டராக அண்ட் லாங் ரனில் திஸ் another பாயிண்ட் நீங்களே சொன்னீங்க தட் யூ ஆர் ஆல்சோ டூயிங் யூ அதர் ஒர்க்னு. பண்ண வேண்டான்னு சொல்லல, முடியாது. இட்ஸ் யுவர் சஸ்டைனபிலிட்டி. பட் இஃப் யூ வர் டு இன்வெஸ்ட் மணி we own 24 hours of your time. அதோட கான்ஃப்ளிக்ட்டும் எப்படி டீல் பண்ணணும், கீப்பிங் யுவர் ஃபேமிலி ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் தி 24+ hours ஃபார் த கம்பெனி. How
ஹவு யூ ரெக்கன்சைல் இட்டுங்கிறதும் இவங்களோட ரோலும் அதையும் கொஞ்சம் ரெக்கன்சைல் பண்ணுவாங்க அடுத்த மீட்டிங் வரைக்கும். ஓகே. எஸ் தேங்க்யூ சார். சுரேஷ் சார். So first of all, it's a very brave idea. Okay. Ordinary people trying to do extraordinary things. அந்த வகையில் this is very impressive. My sense is இது ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு வேலிடேஷன் கேட்குறோம். காசு இருந்தால் தான் வேலை பண்ண முடியும், வேலை பண்ணால் தான் வேலிடேஷன் கிடைக்கும். I understand that. பட் ஒரு யூனிவர்சிட்டியோட கிராண்ட்டோ இல்லை கவர்மெண்ட்டோட கிராண்ட்டோ வச்சு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போனப்புறம் இதை ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்ட்டை வரலாமான்றது என்னோட ஒரு சஜஷன். பிகாஸ் இந்த மாதிரி டெக் ப்ராடக்ட்டை வந்து டெஃபினட்டாக கவர்மெண்ட்டில் நல்ல டெக் இன்னோவேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஆல்சோ கிவிங் கிராண்ட்ஸ் டு பீப்புள் லைக் யூ. ஏன்னா இந்த மாதிரி வந்து இது ஒரு மாதிரி ஒரு ஐடியாவை வந்து ஒரு இதில் வந்து மெட்டலர்ஜி இருக்குது, பவர் ட்ரெயின் இருக்குது, டிசைன் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே யூனிவர்ஸ் ஆஃப் பீப்புள் இதை வாங்குறவங்க எத்தனை பேர் வாங்குவாங்க? இஸ்ரோ மாதிரி நம்ம நேம்ஸ் தான் நம்மளுக்கு தெரிய வருமே தவிர எத்தனை ப்ரைவேட் கம்பெனிஸ் இதை கம்யூனிகேஷனுக்கு வாங்குவாங்கன்றதெல்லாம் எங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸால் விஷுவலைஸ் பண்ண முடியல. அதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் இதை வந்து ஒரு கிராண்ட் மூலமாக ட்ரை பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனீங்கன்னா யூ கேன் அட்ராக்ட் மோர் இன்வெஸ்டர்ஸ். அப்படி இல்லைன்னா ஒரு டீப் டெக் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய டீப் டெக் விசிஸ் இருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஹேவ் யூ அப்ரோச் எனிபடி? வி ஹேவ் இன் தெர் இஸ் அன் பைப்லைன். அவங்க வந்து கான்வர்சேஷனில் தான் இருக்காங்க. அண்ட் கிராண்ட்டுமே நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். அண்ட் அந்த கிராண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல் இது பண்ணியிருக்கோம். எவ்வளோ வாங்கியிருக்கேன்? ஸோ 25 lakh வந்து வாங்கியிருக்கோம். ஏதோ ஒரு ஓசிடின்னு இருக்கே அதானா? ஓகே. இந்த கிராண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி எங்களால் TRL6 ரீச் பண்ண முடியும். எங்களோட பிஸ்னஸ் மாடல் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா எப்படி காருக்கு ஒரு இன்ஜின் வேணுமோ அது மாதிரி சேட்டலைட்ஸுக்கு வந்து ஒரு ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் வேணும். அந்த ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் இப்போ வந்து ஃபியூல் பேஸ்டாக இருக்குது. ஸோ ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா அந்த சேட்டலைட்டே வேஸ்ட்டாக போகுது. சேட்டலைட்டில் கேமரா நல்லாயிருக்கும், ஆண்டனா நல்லாயிருக்கும், ஆனால் ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இங்கே ரீஃபில்லிங் இருக்குது, அங்கே இல்லை, அதனால அது வேஸ்ட்டாக போகுது. வி ஆர் சேஞ்சிங் டோட்டலி இன்டு எலக்ட்ரிக் சிஸ்டம். ஸோ எலக்ட்ரிக்னால சோலார் பவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பேட்டரிஸ் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதோட ஸ்பேஸ் கிராஃப்டோட லைஃப் வந்து ரீசார்ஜபிள். இட் கேன் இன்க்ரீஸ் த சேட்டலைட்ஸ் லைஃப். அண்ட் சேட்டலைட்டோட சைஸ் சின்னதாக போகுது. ஸோ மல்டிபிள் ஒரே லான்ச்சில் முன்னாடி ஒரு சேட்டலைட் அனுப்பிட்டு இருந்தது, இப்போ 100 சேட்டலைட்ஸ் அனுப்ப முடியும். பிகாஸ் சேட்டலைட்ஸ் வில் பி கெட்டிங் ஸ்மாலர் அண்ட் இட்ஸ் கெட்டிங் மோர் பவர்ஃபுல். எப்படி ஒரு வேக்யூம் டியூப்ல இருந்து இப்போ நம்ம கையில் மொபைல் ஃபோன் எல்லாருமே பர்சனல் கம்ப்யூட்டர் கையில் பாக்கெட்டில் வச்சுருக்கோமோ அது மாதிரி இந்த எலக்ட்ரிக் சிஸ்டம் வந்து சேட்டலைட்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்ற போகுது. ஸோ அதுதான் சிம்பிளாக சொல்ல போனால் ஈஸியான. நான் ஒன்று சொல்லட்டா? ஐ திங்க் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் இங்கே. ஓகே, அதான் சொல்லணே, இது வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி பிடிக்கவும் முடியல, இல்லைன்னு சொல்லி விடவும் முடியல. ஸோ அதனால் இப்போது அவங்களும் சொல்கிறாங்க, ஐ திங்க் ரீபிட்ச் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, ரைட்? ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு இந்த எந்தெந்த கேள்விகள் வந்ததோ அந்த கேள்விகளுக்கு என்ன விடைகள்னு சொல்லி தேடிடுவாங்க, அதை சொல்லுங்கள். அதுக்கேற்றதுக்கப்புறம் ஐ திங்க் அதுக்கப்புறம் வில் டேக் எ டிசிஷன். ஓகே, ஸோ பிட்ச் ரீபிட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீபிட்சோட கிளாரிட்டின்னு சொன்னேன். ஓகே, கிளாரிட்டியோட எக்ஸ்ட்ரா கிளாரிட்டியோட வாங்க அப்படின்றது தான் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். எஸ், பிடிச்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. அதாவது நீங்கள் சைஸ் ஆஃப் த யூனிட், ஃபியூவல் எஃபிஷியன்சி, காஸ்ட் எஃபிஷியன்சி, லைஃப் இன்க்ரீஸ். லைக் 5 years இருக்கிற சேட்டலைட்டு நீங்கள் 15 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இன்ஃபேக்ட் அந்த ஒரு ப்ரப்போசிஷன் தேவையான கூட நீங்கள் பார்க்கணும். 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு சேட்டலைட் வாங்க முடியும்னா அது யூனிவர்ஸ் ஆஃப் சேல்ஸ் யூ கேன் டூ இஸ் ஆல்சோ பிகமிங் லெஸ்ஸர் காமன் சென்சிக்கலி. யூஸ் கேஸ் நிறையா இருக்கலாம் மேபி, பட் ஏன்னா எல்லாமே அடங்கியிருக்கு. 80 வயசு ஓய்வாகலாம், மெடிசினே தேவையில்லை, செலவே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஓகே, சோ எஸ், எல்லாரும் அக்ரி பண்றீங்க. That's what it is. ரீபிட்ச் அப்படினு சொல்லிருக்காங்க. we have அந்த क्वेश्चंस நல்லா மனசுல வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அந்த क्वेश्चंस्க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஆன்சர்ஸ் வாங்க. ஒரு 5-10 क्वेश्चन வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ஓகே, ரோல்ல இருந்து ஃபண்ட்ஸ் எங்க போகுது, எப்படி பண்ண போறீங்க, ஐ மீன் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதை மட்டும் சொன்னா கூட போதும். எஸ், ஸோ எஸ், வி ஹேவ் தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, பிட்ச் ரீசிட் ரூம் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது. யூ கேன் கோ தேர். உங்களுடைய ஐடியாஸை வந்து இன்னும் கிளாரிட்டியாக டெலிவர் பண்ண, கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் எட் ஓவர், உங்களுக்கு அந்த டைம் இன்னும் இருக்குது. ஸோ இந்த எபிசோட்லேயே திருப்பியும் நீங்கள் ரீபிச் பண்ணி 3 தொடணும் அப்படின்ற ஆசையை வந்து நம்மளுடைய இன்வெஸ்டருடைய மனசை தொட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கு வந்து ஃபார் all the effort from that small town with such a large dream. Yes. வந்ததுக்கு I think they need a round of applause from us. Yes, a big round of applause for all the efforts. கண்டிப்பா சின்ன சின்ன கனவோட வருவாங்க, பட் பெரிய கனவோட வந்து அதை ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ராக்கெட். டென்ஷன் எடுக்காதீங்க, நல்லா போயிட்டு யோசிச்சு என்ன கிளாரிட்டியோட கரெக்டாக பண்ணுங்க, வாங்க திருப்பி. ஓகே, ஸோ ப்ளீஸ் வெயிட் டு தி பிட்ச் ரீசிட் ரூம்.
நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 ஃபஸ்ட்டு வந்து நீ அந்த 2 கோடி எடுப்போம் நம்ம. அந்த 2 கோடியில் நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. எங்க வெளியே லோ எர்த் ஆர்பிட்டில் தான் நம்ம விட போகிறோம். ஸோ பிஎஸ்எல்வியில் இனி இப்போ வந்து எப்போ ஃபஸ்ட்டு டிசைன் ரிவ்யூ வருது? இல்லை நான் கேட்குறதுக்கு முதல்ல சொல்லு. டிசைன் இப்போ இல்லை அதை அப்ளை பண்ணணும்ல, அப்ளை பண்ணி ரெடி ஆகணும்ல. அது வேற, அது லான்ச் அப்போ வரக்கூடிய நம்ம டிசைன் நம்ம சைடில் நம்ம கம்பெனியில் ஒரு டிசைன் ரிவ்யூ வச்சிருப்போம். நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், அது கம்பெனி. இப்போ 2 கோடி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது அந்த மாதிரி சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் ரிவ்யூ பண்ணியாச்சு, அண்ட் தென் நம்ம இப்போ டெஸ்டிங் போவோம். நம்ம டெஸ்டிங் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் போவோம். டெஸ்டிங்கில் இதாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். இதுக்கு நார்மலாக ஒரு சேட்டலைட்டு கியூப் சேட்டலுக்கு எவ்வளோ காசு ஆகும்? கியூப் சேட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா நார்மலாக 8 மில்லியன் 1 மில்லியன் ஆகும். அது வந்து நார்மல் ஃபுல் கியூப் செட் இல்லாமல் இல்லை அந்த ஃப்ரேமுக்கு வந்து கம்மியாக தான் ஆகும். ஓகேவா? நமக்கு வந்து கியூப் சேட்டு ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். நம்ம எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டாம், பிஎஸ்சியில் லான்ச் பண்ணலாம். பட் கமர்ஷியல் வேல்யூ அப்படி இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஸோ எப்போ வந்து இதை வந்து டிஆர் 6க்கு மாற்ற போகிறோம், எப்போ வந்து ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்க ஃபண்ட்ஸை வச்சு நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கோம். இருக்க ஃபண்ட்ஸை வச்சு நாங்கள் வந்து லான்ச் பண்ணிடுவோம். இப்போ வரக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து கமர்ஷியலைஸ் பண்ண போகிறோம். இந்த கமர்ஷியலைஸுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு கியூப் செட் ரெடி பண்ணி அந்த கியூப் சேட்டுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னா கியூப் சேட் எல்லாமே தனித்தனியாக வாங்க முடியும். ஓகேவா? நம்மளால் கியூப் சேட்டோட ஃப்ரேம் வந்து வாங்கலாம், ஃப்ரேம் வந்து செய்யலாம், அதுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் தனியாக வாங்கலாம். அதில் நம்ம த்ரஸ்டர் மட்டும் நம்ம ஒரு தேவையான கரெக்டான டிசைனில் வச்சு நம்ம அதில் வச்சுட்டோம்னா நம்ம கியூப் சேட்டை நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கியூப் சேட்டில் என்ன இருக்குன்னா ஒரு ஓகே அது வந்து கமர்ஷியல் வேல்யூ போகும். நம்ம வந்து இன்னொரு டிபெண்ட்டாக தானே இருக்கும். நம்ம த்ரஸ்டர் வந்து ஒரு ஆள் வாங்கணும், அப்போ தானே இது நடக்கும். அப்படி இல்லாமல் இப்போ வந்து நமக்கு அவங்க என்ன கேட்குறாங்க? கமர்ஷியல் வேல்யூவாக கேட்குறாங்க. கமர்ஷியல் வேல்யூ எப்போ வரும், அண்ட் இந்த டெக்கை வந்து எப்படி வந்து எப்படி ரியலைஸ் பண்ணுவோங்கிறத கேட்குறாங்க. அப்படி தானே? என்ன கேட்டாங்க? நான் அவளை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி நான் பேசுகிறது வெளியே கேட்குமோ? இனி கேட்காதான் இருக்கும், ரெக்கார்டாகமாக இருக்கும். ஓகே. என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2 கோடி நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் நாங்கள் வந்து டெஸ்டிங் நம்ம பிச் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிச் பண்ணது வந்து நம்மளோட பேஷனை, இப்போ பிச் பண்ண போகிறது நம்மளோட பிஸ்னஸை. ஓகேவா? ஆமாம், அதான் நம்மளோட தானே சொல்ல போகிறோம். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறத. நம்ம பிஸ்னஸ் வந்து த்ரஸ்டர் விற்கிறது. ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அவங்க இன்ஜினை ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு விற்கிறாங்களா, அது மாதிரி நம்ம வந்து இன்ஜினை வந்து நம்ம ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கோ இல்லை ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸோ விற்க போகிறோம். ஸோ இதுதான் பிஸ்னஸ். இந்த இதை நாங்கள் விற்க மாட்டோம், நாங்கள் ரெண்ட்டு கூட பண்ண முடியும். இது வந்து எங்களோட இன்னொரு மாடல். ஓகேவா? Let's welcome Praveen and Akshaya. So Praveen and Akshaya, are you both ready? Yeah, we are ready now. Okay, நான் கொஞ்சம் கிளாரிட்டியோட வந்திருக்கீங்களா? Yes. நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? So அவங்க எல்லாம் கேட்ட क्वेश्चंसக்கு you have an answer? I think we have answer for every questions that was asked to us. Okay, that's nice. Great. But before we begin, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ இருக்கு. I think that will be a great boost for you. அது என்னன்னு பாத்துடலாமா? Okay. Okay, so it's a surprise for both of them. பாத்துடலாம். செயற்கைக்கோள்களை வந்து அது இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பாதையிலிருந்து இன்னொரு சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்புறது அல்லது அதனுடைய நிலைப்பாடுகளையும் கூட சரியா வச்சுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிறதுல அப்படி வந்து அதிகமாக எரிபொருள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராக்கெட் அது வந்து செயற்கைக்கோள் வச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் பண்ண முடியும். இப்ப சந்திரயான் மங்கள்யான் போனது மற்ற செயற்கைக்கோள்கள் அது மாதிரி தான் பண்றாங்க. ஆனா இப்பெல்லாம் அதிகமாக சிறிய சிறிய செயற்கைக்கோள்களா வருது. அந்த சிறிய செயற்கைக்கோள்கள்ல ஒண்ணு இது மாதிரியான இல்ல இருந்தாலும் இந்த எரிபொருள் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஆக அந்த செயற்கைக்கோள்களுடைய ஆயுள் காலமே அந்த எரிபொருள்களால தான் நிர்ணயிக்கப்படுது. இப்போ அதை தாண்டி புதுதாக ஒன்று ஸ்பேஸ்மேன் கிராஃப்டினுடைய பிரவீன் கொஞ்ச நாளாவே கூட தொடர்பு இருந்தாரு. அதன் மூலியமாக மின்சார சக்தியை வச்சுக்கிட்டு அங்க சூரிய மின் சக்தி இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஒரு பாங்காக இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல முன்னெடுப்பை எடுத்துக்கு வந்தாரு. ஆனா அதை பரீட்சித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக சிறிய அளவுல இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாயில ஒரு இடத்துல இருந்து சிறுசா ஒரு சின்ன ராக்கெட் மாதிரி இருந்துச்சுன்னா, சின்ன செயற்கைக்கோள் மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி நாம நகர்த்த முடியும் அப்படிங்க காமிங்க அப்படின்னு அதை வந்து பார்த்தேன் நான். அதாவது கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் அது நகர்த்த முடியுது.
எரிபொருள் இல்லாமல் ஒரு அது மாதிரி அதை வந்து நகர்த்த முடிவதற்கான இதை காமிச்சிருக்காரு. இப்போ இதை வந்து அடுத்த கட்டமாக எடுத்துட்டு போய் சின்ன செயற்கைக்கோளையே வந்து அதனுடைய நிலைப்பாட்டை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் சரியா நிரூபிக்கும் பொழுது இதை வந்து இன்னும் பெரிதாக எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி. ரைட் பிரதர்ஸ் போனாங்கன்னா அவங்க முதல் எடுத்ததையுமே ஐரோப்பால இருந்து அமெரிக்காவுக்கு போகல, சில அடி தூரம் தான் பறந்தாங்க, பல முறை விழுந்தாங்க. இருந்தாலும் அந்த முயற்சியை திரும்ப திரும்ப எடுக்கும் பொழுதுதான் அதனுடைய பயன்பாட்டை இப்ப நாம வந்து நினைச்ச நேரம் கண்டம் விட்டு கண்டமா நம்முடைய விமானங்கள் போகுது. அதே மாதிரி இப்ப இந்த செயற்கைக்கோள்கள் அதிகமா நிறைய வருது. அதுகளுடைய நிலைப்பாட்டையும் ஆயுளையும் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த முறை வந்து சரியாக நாம ஸ்பேஸ்மேன் கிராஃப்ட் சொல்லக்கூடிய சூரிய சக்தியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த சக்தியை வந்து வேற பரிணாமத்துக்கு எடுத்துட்டு போகும் பொழுது அதை வந்து செயற்கைக்கோளுடைய நிலைப்பாட்டை மாத்திரம் சரி, செயற்கைக்கோள் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு சரி அது உபயோகப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். அதற்கான அடுத்த கட்டம் நோக்கி போவதற்கு இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாயில ஓரளவுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆனா அது மட்டும் பத்தாது. இன்னும் அடுத்த கட்டமாக சின்ன ஒரு செயற்கைக்கோளை செஞ்சு அந்த செயற்கைக்கோளை வந்து எப்படி நாம மற்ற எரிபொருள் இருக்கக்கூடிய ராக்கெட் வச்சு எப்படி பண்றோமோ அதே மாதிரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து என்ன பொறுத்தளவுக்கு அநேகமாக 25-30 லட்சம் ரூபாய் செலவாகும். அதை சிக்கனமா பண்ணாலும் கூட அதற்கான ஆதரவு அவருக்கு இருந்துச்சுன்னா அது சிறப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஆனா தொழில்நுட்ப ரீதியாக அறிவியல் ரீதியாக அவருடன் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிற வகையில இந்த திட்டம் சிறப்பாக போகும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அடுத்த கட்டம் நோக்கி அந்த பரிட்சாப்தமா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. Thank you. So yes, special thanks to our moon man திரு மயில்சாமி அவர்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருந்திருக்கும் நான் நம்புறேன். because I could see you both. அது வந்து ஒரு கனெக்ட் பண்ணி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி அவருடைய மென்டர்ஷிப்ல யூ பீன் ஒர்க்கிங். ஸோ இட்ஸ் பிக் தம்ஸ் அப் ஃப்ரம் ஹிம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எஸ், வித் திஸ் பூஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ரீபிச் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ப்ளீஸ் ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கள் பேஷன் பற்றி பிச் பண்ணிட்டோம். பட் லெட்ஸ் கெட் இன் டு பிஸ்னஸ் இயர். ஸோ வாட் இஸ் அவர் பிஸ்னஸ்? ஸோ எங்கள் பிஸ்னஸ் என்னென்னா, ஒரு சேட்டலைட்டுக்கு வந்து இன்ஜின்ஸ் இல்லைன்னா அது சேட்டலைட்டே கிடையாது. ஸோ அது சேட்டலைட்ஸை மூவ் பண்ணணுன்னாலுமே இன்ஜின் வேணும். இப்போ ஃபியூல் வேஸ்ட்டாக இருக்குது, அது எலக்ட்ரிக்காக மாற்றுறோம். இப்போ எப்படி கார்ஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் கார்ஸாக மாறுதோ அது ஆன் த எர்த்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. யூ கேன் ஆக்சுவலி see it. There is a shift from ஐசி இன்ஜின் டு எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ். ஸோ அது மாதிரி ஸ்பேஸ்லேயுமே பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த எலக்ட்ரிக் சிஸ்டம். ஸோ இப்படி பண்ணுறனால சேட்டலைட்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறப்போகுது. ஸோ திஸ் இஸ் த பிஸ்னஸ் we are going to target. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 to 8 months இதை வந்து பிஎஸ்எல்வியோட போயம் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அதில் லான்ச் பண்ணுறனால வெரி காஸ்ட் எஃபெக்டிவாக நாங்கள் வந்து இந்த டெக்னாலஜியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் இந்த டெக்னாலஜி வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏவியில் வி ஆர் பேக்டு பை மயில்சாமி சார். ஹீஸ் அவர் மென்டர். அண்ட் இந்த நீங்கள் கிரெடிபிலிட்டி பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கிரெடிபிலிட்டி எப்படின்னா, வி ஆர் ஆல்ரெடி ஹாவ் ரைஸ் சம் கிராண்ட் ஃப்ரம் Crescent Innovation and Incubation Council and it is a Startup India Seed Fund. ஸோ இதோட credibility இந்த இடத்துலேயே நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். வி ஆர் நாட் அ ஃபேமிலி ரன் பிஸ்னஸ். வி ஆர் ஆக்சுவலி பேக்டு பை அ இன்குபேஷன் கவுன்சில் அண்ட் எக்ஸ்போர்ட் இஸ்ரோ மென்டர் ஹூ ஹஸ் ஆல்ரெடி ஒர்க்ட் 40 years in ISRO. ஸோ இவங்கெல்லாம் எங்களை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிச்சில் மேபி வி காட் இமோஷனல் அண்ட் கெட் இன் டு மோர் passion wise, but the business is here is we will be focusing on the electric thruster. That is our core business. We are fully going to concentrate only on the electric thruster. So நாங்கள் லான்ச் பண்ணுறோம், ராக்கெட்டுக்கு பே பண்ணணும், ராக்கெட் புக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. இஃப் யூ ஆர் கோயிங் டு லான்ச் a satellite, you have to come to me. Because ஆல்ரெடி இருக்கிற சேட்டலைட், ஆல்ரெடி ரன் ஆயிருக்க சேட்டலைட் அந்த கஸ்டமர் அவங்கள்ட்டே நாங்கள் வந்து இந்த ஸ்பேஸ் த்ரஸ்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஆல்ரெடி அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ எங்களுக்கு அதனால லான்ச் காஸ்ட் கூட நமக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் அந்த சேட்டலைட் அது ரன் ஆயிருச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்தது எங்கள் நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு சேட்டலைட்டுக்கு பண்ணுவோம் அண்ட் தென் 2, 5, மோர் தென் 50 அந்த மாதிரி நிறைய விஷயம். அண்ட் அஸ் அன் இன்வெஸ்டர் யூ வுட் பி எக்ஸ்பெக்டிங் த ரிட்டர்ன்ஸ் இன் திஸ். ஸோ இது வரைக்கும் வேர்ல்டில் ப்ரொப்பல்லன்ட்லெஸ் ப்ரொப்பல்ஷன் யாருமே பண்ணதில்லை. ஸோ இஃப் வி ஆர் கோயிங் டு டூ இட் we can இது வந்து ஃபியூல் பேஸ்ட் இல்லை. ஸோ எங்களோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஸோ ஈவன் இலான் மஸ்க் ஹவ் நாட் ரீச் த மூன்.
ஸோ அந்த மூன் அவ்வளோ தூரம் எங்களால் போக முடிஞ்சதுன்னா வி வில் பி அச்சீவிங் அ யூனிகான் ஸ்டேட்டஸ். ஸோ எங்கள் ஸ்டார்ட் அப் வந்து ஒரு யூனிக்கானாக மாறதுக்கு ரொம்பவே அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் நன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஹவ் எவர் டன் அ ப்ரொப்பல்லன்ட்லெஸ் எலக்ட்ரிக் ப்ரொப்பல்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் இருக்கனால வி வில் பி யூனிக் அண்ட் ஸ்டாண்டிங் அவுட் இன் த என்டையர் க்ரௌட். பிகாஸ் எல்லாருமே ராக்கெட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதோட நாசில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதோட ஃபியூல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர நோபடி இஸ் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். வி ஹவ் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் வி ஆர் சேயிங் தட் we don't need a nozzle, we don't need electric, we are going completely electric. அதனால there will be a total shift in the space industry. The space industry la shift ஆகறனால there will be new businesses coming in which we will be tapping into in the later period of the company. And so இவங்களுக்கு எதுக்கு 30% அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு கண்டிப்பாக ஃபண்டிங் தேவை அண்ட் அதை ஃபண்ட் பண்ணது இவங்க தான். ஸோ இவங்க இல்லாமல் இவ்வளோ தூரம் பண்ணது தான். ஸோ அதனால ஐ ஹாவ் டு கிவ் மோர் தென் வாட் ஐ ஹவ் கிவன் ஆல்ரெடி. 30 பத்தாதுன்னு நினைக்கிறேன். ரியலி பத்தாது. சோ முதல்ல இன்வெஸ்ட்மென்ட் நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. ஓகே கொடுத்தீங்களா, காசா கொடுத்தீங்களா இல்ல என்ன கொடுத்தீங்க அவங்களுக்கு? ஸோ அவங்க வந்து அவங்களோட சேவிங்ஸோட கோல்டாக கொடுத்தாங்க. ஸோ அதை பிளெட்ஜ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸோ அந்த அது ஒன்று. தென் ஷீஸ் இவ்வளோ நாள் மேபி ஷீ ஹேவ் லேக்ட் இன் மெனி திங்ஸ். பட் நான் மேபி எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்கலாம். பட் இதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் தட் என்னோட ஒர்க் வந்து ரொம்பவே இதாக இருக்கு. அந்த ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் டெஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் உள்ளே இருக்குது. அது அந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் அது மூவ் ஆகுது. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக நான் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ இதனால் டீமை நான் வந்து டீமை பில்ட் பண்ணி அவங்கள கோஆர்டினேட் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நான் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி அந்த ட்ரஸ்டரோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ரேஷன் ஃபுல்லாக நான் டேக் ஓவர். ஸோ ப்ரொபல்ஷன் மார்க்கெட் இஸ் அலோன் அ $7 billion மார்க்கெட். அண்ட் ஸோ அதில் வந்து ஒரு சின்ன சோமா ஒரு 100 million நாங்கள் ரீச் பண்ணால் கூட வி வில் பி மேக்கிங் ஆனுவல் ரெவன்யூ ஆஃப் 100 million அண்ட் இட் இஸ் ஈஸிலி அச்சீவபிள். ரைட் நவ் ஸ்பேஸ் மிஷன்ஸ் கம்மியாக இருக்கிறது காரணமே ஃபியூல் தான். பிகாஸ் half ஆஃப் த சேட்டலைட்ஸ் வந்து ஃபியூல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நாங்கள் இல்லைன்னு பண்ணுறப்போ திஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ 10x. ஸோ இந்த ப்ரொபல்ஷன் மார்க்கெட் வில் அலோன் கோ இன் டு $70 billion மார்க்கெட் அண்ட் வி வில் பி கேபிட்டலைசிங் மோஸ்ட் ஆஃப் த ரைட் நவ் 37% இஸ் லைக் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் which is ion thruster that is 1000 that we are 1000 times more powerful than them. So we will be capitalizing the biggest market in the propulsion system. So idhu da engaloda business. இவங்களோட இன்வென்ஷன்ல So there will be multiple sizes and multiple thrust level. So அவங்களோட கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சைஸஸ் பண்ணுவோம் அண்ட் வாட் எவர் மே பி த மார்க்கெட் ப்ரைஸ் அதோட 3 times we can give it. So we don't have the exact numbers because there are lot of works. உங்களோட த்ரஸ்டோட விலை என்னவா இருக்கும்? So roughly the proper satellite oda thruster வந்து 2 crores ஆகும். 200k or 2 crores, roughly 2 crores. 200k what? US dollar. Okay. So 1,65,00,000. Yeah. Or 1,70,00,000. Yeah, this is a proper satellite or 5 year work hour satellite oda thruster. But we will have a multiple satellite. It will be all the way from big to the smaller one. So CubeSats இருக்கு. அதுக்குள்ள thrusterக்கு வந்து we can charge like somewhere around 10 to 20 lakhs. இந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஸ்பேஸ் சிஸ்டம்ஸ் எப்போவுமே அப்படி தான். கிரவுண்டில் இருக்கும்போது அதோட விலை 1 lakh இருந்தால் when it goes to space it will turn into 30 lakh business because அதுதான் ஸ்பேஸ் கிரேடோட வேல்யூ செயின். ஸோ ஸ்பேஸ்க்கு போகிற ஒரு விஷயம் எப்போவுமே வேல்யூ கூடுதலாக இருக்கும். ஸோ சின்ஸ் we are into electric propulsion which is the most important point in a satellite, we will be the important player in the space industry. இவங்க பண்ணுற இன்வென்ஷனில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ சேட்டலைட் வந்து ஒரு பெட்ரோல் பங்கே தூக்கிட்டு போகுது. ஸோ அந்த பெட்ரோல் பங்கே நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் எர்த் மானிட்டரிங் தென் கம்யூனிகேஷன் சேட்டலைட் எல்லாத்துலேயுமே ஒரு புரட்சி ஏற்படும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த இன்வென்ஷனை நம்ம வரவேற்கலாமே. And our first customer will be like already we have commitment. So Mailsami sir சொன்னாரு. So actually எங்களோட ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ரெக்வஸ்ட் வந்து 50 lakh. ஆனால் எங்களுக்கு 25 lakh தான் கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டப்போ they had a very different answer. என்ன சொன்னாங்கன்னா 25 lakh எங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. பிகாஸ் மென்டர் மயில்சாமி சார் தான் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. 25 lakh Crescent will be giving and other 25 lakh ISRO will be investing in us. ஸோ இந்த இஸ்ரோவோட செயின் நாங்கள் டேப் பண்ணுறனால we will be into the
we will be like a baby for ISRO. ஸோ அவங்களோட எல்லா சிஸ்டமே நாங்கள் ஆல்ரெடி இன்ஸ்பேஸ் மூலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்ஸ் மயில்சாமி சார் ஆஸ் அ டைரக்ட் கனெக்ட் வித் ISRO, we will be using their rocket launches in a very affordable prices. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து ஏன் இவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ணலன்னா, இட் இஸ் நாட் இன் பேப்பர், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இட், பட் நவ் இட்ஸ் டைம் ஆன் ஆஸ்கிங் த credibility of it. So I have to prove that there is a credibility and we have already some commitments made on this. So with these commitments, these are initial commitments, very எப்படி அந்த அவங்க சொன்ன மாதிரி 100 feet தான் பறந்துச்சு, பட் நவ் கண்டம் விட்டு கண்டம் போகிறோம். ஸோ அந்த மாதிரி 100 feetக்கே we are making like 50 lakh எங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு we will be flying like all the way up to 400 kilometers. ஸோ அங்கேருந்து we will start our business. ஓகே, ஸோ வாட் நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்னெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிங்களோ ஐ திங்க் பிரிட்டி மச் தேவ் காஸ்ட் இட். அவங்க அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் do you have anything more to ask? If you all agree to invest, Yes, do you agree to invest? Yes or not? there's one small gap of the team. Equity. Some of those, our technical mentor இருக்காரு, strategy and business sideலையும், அவங்களோட finance and operations, how is the team to be strengthenedங்கிறது தானா அதுக்கு ஆன்சர் வரும். Yeah, right now I am the CEO of the company because I am the only option right now. But later stage, I'm pretty confident that I can run a company. Even if I can't do it, I will be ready to step down and continue as a CTO of the company. But I'm pretty confident that I will be a CEO of the company. But that is not a bigger issue. கேட்கறது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக if they assign, all the investors assign a mentor, ஒரு மென்டர் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்களா? உள்ள மென்டர் வந்து வேலை செய்யறதுக்கு ஓகேயா கேட்குறாரு. கண்டிப்பாக we will be ready to collaboration. நான் வந்து இதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். கொலாபரேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். அண்ட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் கொலாபரேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு பெரிய தேர் மாதிரி தனியாக இருக்க முடியாது. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ரெடி ஃபார் அ கொலாபரேஷன். ஸோ என்னால் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். தட் இஸ் நாட் அ பிக் கன்சர்ன் ஃபார் மீ. சரி, உங்கள் வேல்யூவேஷன் என்ன? ஸோ வி ஆர் ஆஸ்கிங் 2 crore ஃபார் இந்த கம்பெனி வேல்யூவேஷன் வந்து 40 crore வித் 5% ஷேர் ஹோல்டிங். அதுதான் நாங்கள் கேட்குறது. அந்த 40 crore ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா? ஸோ வி ஆர் அ லீன் ஸ்டார்ட் அப். ஒரு ஃப்ரூகல் மைண்ட் செட்டில் வெரி கம்மி காஸ்ட்டில் எங்களால் இதை பண்ண முடிஞ்சுது. ஸோ இதை வச்சு இஃப் வி குட் டேப் அ 50 lakh இன்வெஸ்ட்மெண்ட், தென் வி ஆர் pretty sure that நான் எங்களோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி பண்ண முடியும். இந்த கம்மியாக பண்ணிவிட்டு யூனிகான் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் எங்களோட கோல். இவ்வளோ ஈஸியாக எங்களால் இவ்வளோ ஃப்ரூகலாக ஒரு ஸ்பேஸ் மிஷன் யாருமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ ஹையர் வேல்யூவேஷன். ஐ திங்க் கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? TRL-6 எவ்வளோ மாதத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுங்க? வாட் இஸ் யர் கான்ஃபிடன்ஸ் லெவல்? கான்ஃபிடன்ஸ் லெவல் ஐம் pretty sure, பிகாஸ் நான் இந்த ப்ராசஸ்லாம் பார்த்துருக்கேன். இன்ஸ்பேஸில் 3-4 months ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐம் pretty sure 8 months என்னால் இதை வந்து TRL-6க்கு மாற்ற முடியும். எனக்கு டிபெண்டன்சிஸ் என்னன்னா, ஐ ஜஸ்ட் கான்ட் ரிலே அந்த ராக்கெட் லான்ச் என்னைக்கு லான்ச் ஆகணும். அண்ட் அது என்னோட கன்சர்னாக இருக்க போகிறதில்ல, பிகாஸ் ஐம் கோயிங் டு செல் இட் டு ஏ சேட்டலைட் மேனுஃபேக்சரர். ஸோ அவங்க அதில் பே பண்ணி அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ தே வுட் ஹவ் ஆல்ரெடி புக் ஃபார் எ ராக்கெட் லான்ச். So they will be using it. So அதை பற்றி நான் யோசிக்கணும். So in a way we will cut off that dependency and we will only work on the propulsion system that is like on the ground தான். நீங்கள் உங்களுக்கு சேட்டலைட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறேன். Okay, I have a question to ask. Unicorn State அப்படினு மென்ஷன் பண்ணிருந்தீங்க. What is that? So இப்போ என் கம்பெனியோட வேல்யூவேஷன் 40 crore. So we are hoping that எங்களோட கம்பெனி வேல்யூவேஷன் 1 billion ரீச் பண்ணும். பிகாஸ் இந்த மாதிரி ப்ரொப்பல்லண்ட் இல்லாமல் ஒரு ப்ரொப்பல்ஷன் யாருமே பண்ணதில்லை. ஸோ நிறைய மார்க்கெட் ஓப்பன் ஆகும். வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ. ஸோ இதனால் வி வில் பி அச்சீவிங் 1 billion ரெவன்யூ, 1 billion கம்பெனியோட வேல்யூவேஷன் எங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங் யூனிகான் ஸ்டார்ட் அப். 8,000 கோடி உங்கள் கம்பெனி வேல்யூவேஷன் வரணும், அந்த யூனிகான் வரணும் அப்படின்னா உங்கள் ரெவன்யூ எவ்வளோவா இருக்கணும்? ஒரு தோராயமாக சொல்லுங்கள். ஸோ ஆனுவல் ரெவன்யூ ரஃப்லி 100 million மேலே இருக்கணும். ரஃப்லி 100 million மேலே. 100 million. ஸோ 100 million அப்படின்னா இன்னைக்கு இதில் 800 கோடின்னு வச்சுப்போம். இன்றைக்கி உங்களோடது வந்து 2 கோடின்னு வச்சுப்போம். ஓகே, நீங்கள் எத்தனை ராக்கெட்டுக்கு ப்ரொபோஷன் போடணும்? ஸோ 100 million ரீச் பண்ணோன்னா நாங்கள் ஒரு 500 த்ரஸ்டர் விற்கணும். எவ்வளோ? 500 பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ மாஸ் மேனுஃபேக்சரிங் வெரி ஈஸிலி. இதை பண்ணிட்டேன். இதோட அடுத்த இது வந்து என்னால் ஒரு 2 days பண்ணி முடிக்க முடியும். ஸோ பிகாஸ் இதோட டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது தான் டைம் எடுக்கும், R&D. ஒன்ஸ் அதை முடிச்சிட்டோன்னா மாஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ண முடியும். ஸோ 500 இஸ் வெரி ஸ்மால் நம்பர். ஆக்சுவல் மார்க்கெட் ரெடியாக இருப்பீங்க, வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா? ஆக்சுவல் டிமாண்ட் இஸ் 50,000. ஸோ இப்போ வந்து 10,000 ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு 5 yearsல அது வந்து 60,000 ரைஸ் ஆக போகுது. எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் ஓவர் 5 years இல்லைங்களா? ஸோ 10,000 வந்து இன்னைக்கு தேதியில் இருக்கிற கணக்கு.
ஸோ 5 வருஷம் கழிச்சு 60,000 ஆகுதுன்னா வருஷத்துக்கு வந்து 500 1000 தான் அனுப்புவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வருஷத்தோட 50% அது மார்க்கெட் ஷேர் நீங்கள் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. நாட் ரைட் அவே பட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். எக்ஸாக்ட்லி. ஸோ பாயிண்ட்டுக்கு வரேன். எதுக்கு நான் வரேன் அப்படின்னா 40 கோடி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஹையர் வேல்யூவேஷன் நீங்களே சொல்கிறீங்க, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, ரைட்? ரெக்கார்டும் ஆகிடுச்சு. ஸோ ரைட். ஸோ உங்களோட பாயிண்ட் என்ன? உங்களோட பாயிண்ட் வந்து நான் வந்து எனக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும், எனக்கு காசு ஜாஸ்தி தேவைப்படுது. உங்களோட பாயிண்ட்டை நான் சொல்கிறேன், அது கரெக்டாக தப்பாக சொல்லுங்கள். அதனால் நான் வந்து இப்போவே ஜாஸ்தி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பிற்காலத்தில் ஷேர் இருக்காது கம்பெனியில் எங்களுக்கு, அதனால தான் இப்படி சொல்கிறீங்களா? இல்லை நிஜமாவே இந்த 40 தான், 40 கீழே ஒன்றுமே கிடையாது அப்படின்றதுனாலயா? இல்லை அப்படிலாம் இல்லை. இது வந்து நாங்கள் வச்சுருந்த மாதிரி நிலாவில் வீடு கட்டணும். இட்ஸ் அல் வெரி ஆம்பிஷியஸ் அண்ட் லாங் கேம். ஸோ இப்போவே நான் டைல்யூட் பண்ணிட்டேன்னா ரொம்ப தூரம் என்னால் ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாயிரும். ஐ ஹாவ் டு நேவிகேட் வெரி டஃப் ஆயிரும். ஸோ அதனால என்னோட இப்போ டைல்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு நாட் அ ரைட் திங் டு டூ. நாட் அ ரைட் திங் டு டூ கிடையாது. நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் இப்போ TRL 6 TRL 8லாம் வருது அப்படின்னா நீங்கள் 40 கோடி போட்டிங்கன்னா அடுத்த ரவுண்டு நீங்கள் ரன் பண்ணும்போது நீங்கள் 8 மாதம் 9 மாதத்தில் வந்து இந்த பணம் போயிடும் இல்லைங்களா? பணம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுவீங்க. அப்போது நீங்கள் ரைஸ் பண்ணும்போது, ஃபண்டு திருப்பி ரைஸ் பண்ணும்போது உங்களோட வேல்யூவேஷன் மினிமம் 150 கோடியாவது இருக்கணும். ஆமாம். அப்போ தான் உங்கள் கம்பெனி வந்து சீரியஸாக க்ரோத் ப்ராஜெக்டில் இருக்குன்னு பண்ணுவாங்க. 150 கோடியில் உங்களுக்கு இருக்கணும். இன்னும் 12லேருந்து 18 மாதம்னா நீங்கள் அதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 3-4 சேட்டலைட் விற்றுருக்கணும். ரைட்டா? ஓகே. அதாவது ஒரு 5லேருந்து ஒரு 6 கோடியாவது நீங்கள் வந்து ரெவென்யூ கையில் பார்த்துருக்கணும். நம்மளால சாத்தியமா 18 மாதத்தில்? ஆல்ரெடி 2 கியூப் சாட்டுக்கு கேட்டிருக்காங்க. அது கேட்கறது நான் கூட தான் கேட்பேன், எனக்கு ஒன்று 10 கொடுங்க, எனக்கு கொடுப்பீங்களா? அதாவது நம்மளால் டெலிவர் பண்ண முடியுமா? ரியலிஸ்டிக்காக பேசணும். பிஸ்னஸில் வந்து நம்ம ஆனஸ்ட்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நம்மளுக்குள்ளேயே நம்மளால் கொடுக்க முடியுமா? டஃப் தான் 1 இயரில். எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒன்று நம்ம வந்து வேல்யூவேஷன் அடுத்த ரவுண்ட் ரைஸ் பண்ண முடியாது. ஆமாம். இல்லைன்னா ரொம்ப கம்மியாக தான் ரைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா 40 கோடி கீழே வந்துடும். இதுதான் நடக்கும். இது நம்மளுக்கு தேவையா? அதாவது இன்றைக்கி நம்ம வந்து நாளைக்கு என்ன ஆகுமோன்னு யோசிச்சுட்டு இன்றைக்கி கம்மி பண்ண முடியாது, இன்றைக்கி ஜாஸ்தி கொடுக்க முடியாது. ரியலிசம் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 40 கோடி உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிறது வந்து டைல்யூஷன்றது வந்து இப்போ இது வந்து டீப் டெக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு. அதுக்கு டைம் எடுக்கும், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 40 கோடின்றது வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக படுது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பிரேம் சார் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். ஐடியாவாக இருக்கிறது ப்ரோட்டோடைப்பாக ஒரு 3D பிரிண்ட் பண்ணினது, வேல்யூவை கேப்சர் பண்ணுற ப்ராசஸுக்கு இதுதான் முதல். வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு 30% கொடுத்தா, இப்போது அதுக்கு மேலே ப்ராடக்ட் வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு ஒரு கேபிட்டல் வரும்போது அதுக்கு தேர் ஹேஸ் டு பி அ ஷேர். ஸோ நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும், டைல்யூஷனும் இல்லாமல். பட் இது வந்து எனேபிளிங் ரவுண்ட். இந்த எனேபிளிங் ரவுண்ட் தான் உங்களை வந்து ஃப்ரம் அன் ஐடியா டு அ ப்ராடக்ட் கொண்டு வர போகிறது. Value is captured through this infusion of capital. It has to be fair to our network. None of us are asking for ourselves. We also represent a set of fund or investors. அவங்களுக்கும் it has to be a justice. So ரெண்டுக்கும் நடுவில் என்ன பாயிண்ட் வரணும்? Let's go for the deal. பிரேம் சார் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இல்ல இது பயங்கர பிரியர் பிரஷரா இருக்கு. நிறைய क्वेश्चन கேட்டீங்க, நீங்க தான் புலியா சொல்லி. ஆமா, you were so interested in this. உங்க செக்மெண்ட் இது, உங்க செக்டர் இது. ஓகே. 40 கோடி நான் ஸ்டார்டர். 40 கோடினா சத்தியமா வர முடியாது. ஓகே. இவர் சொல்ற மாதிரி நாங்க வந்து மற்றவங்களோட பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்றோம், எங்க பணம் கிடையாது. எங்க பணம்னா கான்செப்டே வேற. 25 கோடினா ஓகே. ஓகே. அண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க சார்? நாங்கள் 25 லட்சம் போடுவோம். ஆனால் நாங்கள் லீட் பண்ணுவோம், மற்ற இன்வெஸ்டர்ஸும் கொண்டு வருவோம். அதை தவிர்த்து உங்களோட க்ரோத்துக்கு பயங்கர சிக்னிஃபிகண்ட்டாக ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. 25 லட்சம் அப்படின்னா இன்றைக்கே டீல் சைன் பண்ணலாம். நான் நினைச்சேன் அவர் 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். நெகோசியேஷன் வேண்டாங்கிறது தான் சொன்னார். அப்படின்னா அவருக்கு நீங்கள் கிளாரிட்டி நிறைய கொடுத்துருக்கீங்க, அவர் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. என்ன பிரேம் சார்? ஓகே, அஜேஷ் சார், we love to hear it from you. நீங்க சொல்லுங்க. Yes sir? I'm out. You're out. Okay. Okay. அவங்க கிளாரிட்டி கொடுத்தாங்க, பட் we can match the things is still pending. Team. Okay. என்ன சார் நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்களா? I can match the 25. I have 3 conditions. Okay. ஒன்று வந்து
Annadurai sir has to onboard formally as a technical mentor. ஓகே That is ஏன்னா அவரோட பேரை பார்த்து தான் we have been reassured we are not doing நாங்கள் உங்கள் ஊரில் வந்து பார்க்கல ஃபேக்ட்ரியை பார்க்கல. அண்ட் செகண்ட் வந்து we need some disclosure at an appropriate stage. அது என்ன ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிக்கணும். The underlying technology ஓகே and how it will be applied to rocket அது தெரியாத வரைக்கும். இல்லை அது சொல்லிட்டாரு அங்கே ரூமில் சொல்லிட்டாரு. Okay, so if that's been done, so he's good enough for us. இதுக்கு தேர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மென்டரும் கம்ப்ளைன்சஸ் அதுக்கு யூ ஹேவ் டு கிவ் அஸ் கம்ஃபர்ட். அது அஃப்கோர்ஸ் சார் ஷுட் ஆல்சோ என்ஷூர் அது வந்தால் தான் திஸ் மணி வில் ஹெல்ப் யூ டு கோ அண்ட் யூ கேன் கான்சென்ட். ஓகே பட் அட் விச் எவர் பாயிண்ட் உங்களோட செகண்ட் பார்ட் ரிவ்யூ ஹேவிங் அ சிஓஓ ஆர் யூஆர் கெட்டிங் அ சிஇஓ அது ஒன்று எனக்கு ரிவ்யூ வரணும் அட் அப்ராப்ரியேட் ஸ்டேஜ். And the last point, you have to answer me. They don't hit the target which they are supposed to hit, 25. ரொம்ப சிம்பிள் 25 இருக்கு. So do we do a clawback or a valuation? கிளாபேக் இல்லை சி பண்ணலை அது ஹிட் பண்ணலைன்னா தென் வி ஹாவ் அ பிகர் ப்ராப்ளம். பிரச்சனை பெருசு. என்னென்னா வந்து அந்த டைமில் வந்து ஹிட் பண்ணலைன்னா கையில் காசு இருக்காது. ஓகே புது இன்வெஸ்டர்ஸ் வர மாட்டாங்க. வேல்யூவேஷன் டவுனில் போகும். வேல்யூவேஷன் டவுனில் போனால் ஆப்வியஸ்லி ஆன்டி டைல்யூஷன் கிளாஸ் போடுவோம். Okay. Anti-dilution. Seems to be very risky now. I think anti-dilution clause இருந்தா we are good to go. We can count 25 committed. உங்களுக்கு ஆன்டி டைல்யூஷன் கிளாஸ் என்ன தெரியுமா? தெரியல. ஆன்டி டைல்யூஷன்னா நீங்கள் சொல்கிறது இப்போ 12 months இது சொல்கிறீங்க XYZ அச்சீவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அது பண்ணலை. உங்கள் வேல்யூவேஷன் வந்து ஒரு ப்ரீசெட் வேல்யூ இப்போ வந்து அவர் 25 crores சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு ஆன்டி டைல்யூஷன் வந்து நாளைக்கு நீங்கள் 25 crores ரைஸ் பண்ண முடியல, நீங்கள் 10 கோடி ரூபாய் தான் ரைஸ் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் வேல்யூவேஷன்லனா தட் மீன்ஸ் அந்த 25 to 10 கேப் என்ன இருக்கோ அந்த கேப்புக்கு நீங்கள் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும். அப்படின்னா உங்கள் பர்சன்டேஜ் கம்மியாகிடும், அவரோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் ஆன்டி ஈக்குவலைஸ் டைல்யூஷன். ஆகும். ஈக்குவலைஸ் ஆகும். சொன்ன ப்ராமிஸ் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு தேதியில் வந்து 20 10ன்னு வச்சுப்போமே எக்ஸாம்பிளுக்கு 20 நாங்கள் போடுறோம். ஓகே ஸோ ஒரு ஷேரோட விலை 2 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். ஓகே ஸோ நாங்கள் 2 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியாச்சு. நீங்கள் வந்து ஒரு 12 மாதம் கழித்து வந்து உங்களால் ஃபண்டு ரைஸ் பண்ண முடியல. அப்போ கம்பெனியோட விலை 10 கோடி ஆயிடுச்சு. அப்போ ஷேர் விலை என்னாச்சு 1 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே அப்போ மிந்தி நான் வந்து நான் 25 லட்சம் போடும்போது எனக்கு வந்து 100 ஷேர் வந்திருந்ததுன்னா நான் அதே 10 கோடிக்கு 200 ஷேர் வந்திருக்கணும். நீங்கள் எனக்கு 100 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பீங்க. ஓகே இப்போ இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் 100 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நான் காசே போடாமல் ஓகே அந்த நிலைமைக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். போவாது. நான் 12 monthsல ஃபண்ட் ரைஸ் பண்ணணுமா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி காமிக்கணுமா? Okay, that's the spirit, yes. ஏன்னா அது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆன்டி டைல்யூஷன் கிளாஸ் வராது. ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீங்கள் லான்ச் பண்ணிட்டு உங்கள் ப்ரொடக்டிவிட்டி காமிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபண்ட் ரைஸ் அதுவும் பண்ணிட்டோம். Yes, Ajay sir, உங்களுடைய ஃபைனல் டீல் நீங்கள் சொல்லி ஆகணும். I spoke to Mr. Maran. Okay. I think அவர் சொன்னார் பிரேம் if is leading then he would be interested. I think அவருக்கு என்னென்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்து தமிழ்நாடுலேருந்து இந்த மாதிரி ஒரு சேட்டலைட்டுக்காக ஒரு த்ரஸ்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் அ ஜீபூம்பா. ஓகே பட் ஐ திங்க் திஸ் இஸ் நீடட். இந்தியாவில் வேணும் இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் வரணும். இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் தமிழ்நாடுலேருந்து வருதுன்னா இட்ஸ் மச் மோர் கிரேட்டர் திங். ஸோ ஹி இஸ் ரெடி டு கமிட் அபவுட் 10 lakhs ரைட் நவ். ஓகே இந்த மாயாஜாலமும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சுரேஷ் சார். உங்களுடைய டீல்? ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே ஸோ யூ ஆர் அவுட். ஓகே தேங்க்யூ சார். சொல்லிட்டு 25 lakhs 25. Okay, final deal? Confirm. 25. Okay, we're done. I'm not there in this round. Okay. Thank you, sir. Thank you. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் சொன்ன மாதிரி பிரேம் சொன்ன கிளாஸ் தான் எல்லாமே. Due diligence has to be made sure that the tech is due diligence. Due diligence தெரியும்ல என்ன பண்ணுவாங்க? தெரியும் சார் தெரியும். அது பார்த்துடலாம். I think it's a good deal. Okay. So 25 plus 25 plus 10. குறைச்சிருக்கணுமோ? குட் டீல் சொல்றீங்க, அப்போ இன்னும் குறைச்சிருக்கணுமா? இல்ல கரெக்டான வேல்யூவேஷன் பண்ணிருக்கீங்க. கரெக்டான வேல்யூவேஷனா? எஸ். நீங்க ஹாப்பியா? சாட்டிஸ்ஃபைடா? 25 plus 25 plus 10 60 lakh. Okay. Oh my god. Finally after so much of conversation அவ்வளவு நீங்க கிளாரிட்டி கொடுக்க வேண்டியிருந்துச்சு, அவ்வளவு அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கு and they are very much interested also. Thank you so much. Yes sir. அண்ணாதுரை சார் வந்து 35 to 40 lakhs தான் சொன்னாரு. இதை வந்து 2 பிட்டா தரலாமா? சார் நீங்க டீல் முடிச்சாச்சு, இனி நீங்க பேசிக்கலாம் அதை பத்தி. ரெண்டா ஒன்னான்றது நீங்க வந்து முடிச்சுக்கலாம் அது. So there are lot of like dependencies அப்புறம் இதெல்லாம் இருக்கனால I think extra cash இருந்தா we'll have some enough நான் திருப்பியும் சொல்றேன், இந்த 2 கோடியே பத்தாது.
அண்ட் அதுக்கு மேல வேணும்னா பிரேம் சாரே பிரேம் சாரே கொடுப்பாங்க. கான்டாக்ட் பிரேம் சார். எஸ். 2ல இருந்து 10 வேணும்னா கூட அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க இந்த டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ எங்களோட இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த அமௌண்ட் கேட்டிருந்தேன். ஸோ இதை வச்சு நாங்கள் ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து வி வில் ப்ளே த. நீங்கள் தான் முதலே சொல்லிட்டீங்களா ஹையர் வேல்யூவேஷன், அப்பயே புரிஞ்சிச்சு. ஓகே ஓகே தேங்க்யூ. டீல சீல் பண்ணிடலாம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம அதை வளர்த்துக்கிட்டே போவேனா. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ போத். கம் அவுட் தி டயஸ். நம்ம அப்படியே டீல வந்து சீல் பண்ணிடலாம். ஓகே ஸோ டீல சீல் பண்றதுக்கான டைம் இது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி. பிகாஸ் ஒரு ஸ்மால் டவுன் பர்சனுடைய கனவு இப்படி அழகா வந்து மேல நோக்கி போறதுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றப்போ ஆல் தி வெரி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ சைன் பண்ணிடலாம். Congratulations, Praveen and Akshaya.